வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அவுட்காஸ்ட் பாட்காஸ்ட். நான் நீகன், என் கூட இருப்பது நான் வின்சென்ட். நான் லூசிஃபர் மார்னிங் ஸ்டார். நான் மாப். வாங்க பாட்காஸ்ட்குள்ள போவோம். ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுடுங்க. இன்னைக்கு வாக்குவாதம் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டான். அதாவது இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், 2 எபிசோடு, ஒரு எபிசோட 2 பாட்டு ரெக்கார்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம். என்ன சொல்றது, டிசி பிரிஞ்ச மாதிரி தான். கரெக்டா பழைய இது முடிஞ்சு புதுசா ஆரம்பிக்கும் போது நம்ம புது ரெக்கார்டிங். அதான் என்ன இல்ல, மாபு வந்து வரமாட்டாரு. ஏன்னா போன ரெக்கார்டிங்ல அவர் அதிகமா பேசிட்டாரு. அதனால பாட்காஸ்ட் விட்டு அவர் தாண்டி விட்டுட்டோம். சண்டை 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 வந்துருச்சு. நீங்க வேணா பாருங்க, இந்த கொஞ்ச நாள்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுவான். அவங்க எல்லாரும் பண்ணையாரு மாதிரி நடத்துறாங்க, அதனால நான் வெளியே வந்துட்டேன் அப்படிமா சொன்னாலும் சொல்லுவான். வாய்ப்பு இல்ல. யாரு அப்ப இது போன ரெக்கார்டிங் வந்து கரெக்டா இங்க நிப்பாட்டி இருந்தோமா, பழைய டிசியோட நிப்பாட்டி இருந்தோம். பழைய டிசி முடியிறப்ப நிப்பாட்டி இருந்தோம். பழைய டிசி முடியும் போது எல்லா ஓட்ட உடைச்சலோட போட்டு முடிச்சிருந்தாங்க. நான் அது பழைய இதுல பேசுறத ஒண்ணு மறைச்சிட்டேன். ஒரு உடஞ்ச பர்னிச்சர் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு திருப்பி போட்டு உடைச்சிடறேன். என்னது? ஜோக்கர் 2 ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? அது எந்த ஜோக்கர் 2 சொல்றீங்க? இது வந்தது ஒரு ஜோக்கர் 2 தாங்க. என்ன ஜாக்லின் பெர்னாண்டஸ் அதானே சொல்றீங்க? ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஏங்க, அவங்க ஹிந்தி ஆக்ட்ரஸ்ங்க. இல்ல அது அந்த இந்தியன் லேடி ஆக்ட்ரஸ். அது பேர் மறந்து போச்சுடா. ஜெயில தண்ட ஆரம்பிக்கும். ஜாக்லின் பீனிக்ஸா? வாக்கின் பீனிக்ஸ். அது பேர் மறந்து போச்சுடா, சாரிடா. அதான் ஜாக்லின் பெர்னாண்டஸ் சாங் ஒன்று இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு வந்தேன். அதனால பேருக்கு கலந்துருச்சு. அவரு வந்து என்ன சொல்றது, டாட் பிலிப்ஸ்க்கு ஐடியாவே இல்ல நம்ம பார்ட் 2 பண்ணணும்னு. இவனுக்கு 1 பில்லியன் போனது ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டு வந்து, இந்தாங்க பர்னிச்சர் நல்லா ஒழுங்கா உடைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அந்த மனுஷன் என்ன காண்டில இருந்தான்னு தெரியல, திருப்பி படம் கேட்கவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி படம் பண்ணி விட்டு போயிட்டாரு. செஞ்சு விட்டுட்டான். ஏதோ என்னால முடிஞ்சது அந்த மாதிரி. இப்ப நீங்க வந்து இது வரைக்கும் டிசியே நீங்க ஃபாலோ பண்ணது இல்ல வின்சென்ட் மாதிரினா, வின்சென்ட்டோட முதல் டிசி அனுபவத்தை பத்தி இப்ப பேசுவாரு. ஆரம்பிங்க வின்சென்ட். முதலும் கடைசியும். அவன் பாக்கணும்டா, ஒரே படம் பார்த்துட்டு வந்திருக்கான் அவன். அதனாலதான் சொல்றேன், வாழ்க்கையில டிசி படமே பார்த்தது இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கான். டிசி படம் பார்த்திருக்கேன், சசாம் பார்த்திருக்கேன். ஆனா அது டிசி அப்படிங்கறது எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது பார்த்ததுக்கு அப்புறம். என்ன கடைசியில சூப்பர்மேன் ஒண்ணு அப்ப கூட தெரியலையாடா? கிராஸ் ஓவர்னு நினைச்சேன்டா. கிராஸ் இது அப்படித்தாங்க, எனக்கு எதுவும் தெரியாது. இங்க டெம்பிள் மங்கிஸ்ல ஒண்ணு சொல்லுவான், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒரு ஜத்தி. எபிசோடு ஃபுல்லா லிட்டரலா அந்த மாதிரி. ஆமா, இந்த புதுசா குழந்தை வந்து வெறிக்க பார்க்கல, எது பண்ணாலும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும். இந்த மாதிரிதான். அப்புறம் நான் வந்து ஒரு லூசிஃபர் மார்னிங் ஸ்டார் சொன்ன நாட்டிக்கு ஒரு படம் பார்த்தேன், சூசைட் ஸ்குவாட் அப்படின்ட்டு. சூசைட் ஸ்குவாட்னு சொல்லி அழுத்தி சொல்லுங்க. 2 சூசைட் ஸ்குவாட் வேற இருக்குதுங்கறானுங்க, நமக்கு ஒண்ணும் தெரியாது. சூசைட் ஸ்குவாட் அப்படின்னு ஒண்ணு வந்து பார்த்தேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது என்ன ஃபீல் பண்றீங்க அந்த படத்தை பார்த்துட்டு? ஓகே, நம்ம இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோம், டிசின்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்கு போல அப்படின்ட்டு சரி இனிமேல் பார்க்க ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பீஸ்மேக்கர்னு ஒண்ணு இருக்குது, சொல்லியிருக்காப்ல.
மேக்கர் பத்தி பேசினாலே அவன் சண்டைக்கு வர மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்கேன். இப்படிதான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஹவ் ஐ மெட் யுவர் மதர்னு ஒரு எபிசோட் இருந்துச்சு. அதை பார்க்க வச்சே ஆகணும்னு சாப்பிடும் போது போட்டுட்டுருவான். பாடுறா பாடுறா அப்படின்ட்டு. ஆனாலும் பார்க்க மாட்டேன். பார்க்க வச்சேன், 2 சீசன் பார்க்க வச்சேன். 2 சீசன் பார்க்க வச்சிட்டான் என்னைய. அதான் இந்த ஒரு படம் ஒண்ணு இருக்கு, இந்த கிளாக் உட்காரஞ்சா ஒரு படத்துல அந்த சைக்கோ மாதிரி அவனை பிடிச்ச உட்கார வச்சு படம் பார்க்க விடுவானுங்கல்ல. கண்ணை திறந்து சினிமா தியேட்டர்ல கொண்டு படங்களை அவனை பார்க்க விடுவாங்க. எனக்கு ஜெயம் படத்துல கடைசி பாக்குறேன் அடி அப்படிம்பான்ல, அடிக்கிறது பார்க்க வச்சான். இப்ப மட்டும் காலேஜ்ல இருந்திருந்தேன்னா என்ன டிசி பார்க்க வச்சிருப்பான். காலேஜ் முடிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டோம் பாட்காஸ்ட். அப்பவே ஆரம்பிச்சிருந்தோம்னா டெய்லி டெய்லி பறக்கும். ஆனா சீரியஸா காலேஜ் படிக்கிறப்ப இருந்திருந்தா தினமும் நம்ம எல்லாம் செப்போம் லூசிஃபர் கிட்ட, தினமும் அடிப்பான். ஆமா, காலேஜ் டைம்ல தான் சிடபிள்யூ வர்ஸ் ஆரோ வர்ஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு காலேஜ் படிக்கும் போது. அப்பதான் ஆரம்பிச்சியா? நான் அப்ப லாக்டவுன்ல தான் ஃபிளாஷ் பார்த்தேன். ஃபிளாஷ் பார்த்தப்ப கொஞ்சம் கிரீன் ஆரோ பார்த்தோம். நான் ஃபிளாஷ் மட்டும் முன்னாடியே பாத்திருக்கேன். 10th 11th படிக்கும்போது ஃபிளாஷ் முன்னாடியே பாத்திருக்கேன். பட் ஆனா இந்த மாதிரி கனெக்டட் கிராஸ் ஓவர் அப்படின்லாம் தெரியாது. பட் தெரிஞ்சவனே இப்படி ஒன்று இருக்கு, டிசி பத்தி இருக்கா, சன் ஆஃப் பிச் ஐ மீன் அப்படின்ற மாதிரி காலேஜ்ல உட்காந்து எல்லாத்தையும் பீன்னு தெரிஞ்சிடும். எனக்கு சூப்பர் கல்ல முன்னாள் சீசன் போயிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் பீடா ஏன்டா பாக்குற லூசிஃபர் அப்படின்ற மாதிரி இருக்கும். லிட்டரலா நான் அப்படிதான் ஃபிளாஷ் 7 சீசன் பார்த்தேன். அது எடுத்துட்டு வந்து எட்டோட முடிஞ்சு வேற வழி இல்லாம 8 சீசன் நிறைய 7 சீசன் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல. இது பார்த்தேன் சூப்பர் கேர்ள் இன்னும் பார்க்கல, பார்க்கணும், இனிமேல் தான் பார்க்கணும். ஒரு சீசனோட நிப்பாட்டிருங்க, அதெல்லாம் அவ்வளவுதான். ஆனா ஃபிளாஷ் நல்லா இருக்கும். ஃபிளாஷ் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணாம விட்டானுங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கும். படத்துலயும் சரி இதுலயும் சரி அவன் ஒரு டிஃபரெண்ட் லெவலான கேரக்டர். ஆக்சுவலா டிசிக்கு அவன் தான் வந்து அந்த ஆங்கர் பீன்னு சொல்லுவானுங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஃபிளாஷ். எந்த ஃபிளாஷ் தான் வந்து சொல்லுங்க, உங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க வின்சென்ட். சூசைட் ஸ்குவாட் முதல் படம், நீங்க டிசினா என்னன்னே தெரியாது, இதான் உங்க ஃபர்ஸ்ட் படம்ன்றாரு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல பிகினர் கைடா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு அந்த படத்துல அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிச்சது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அது நடக்காது. அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா இருந்தது. என்ன மாதிரி யாரும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. டிசி மூவி எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அதுல? நமக்கு வந்து மார்கட் ராபி வந்து பர்சனலா பிடிக்கும். அவங்களோட மேனரிசம் தான் எனக்கு பிடிச்சது. எனக்கு வந்து இது கிங் ஷார்க் தான். சும்மாவே சிரிச்சிட்டு இருந்தேன் அதை பார்த்து. அது எப்படி யோசிச்சானுங்க, கடலுக்கு வெளியே ஒரு சுறா மீன். இல்ல, அது ஆக்சுவலா ஒரு பர்சன். அவன் அந்த மாதிரி வந்து அவன் அந்த மாதிரி இதாயிருவான். எப்படி சொல்றது, அது டிசில பாத்தீங்கன்னா மெட்டா ஹியூமன்ஸ் ஆயிருவாங்க. மெட்டா ஹியூமன்ஸ்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒரு இன்சிடென்ட்னால அந்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க. அப்படிதான் அந்த இவானும் இருப்பான். ரெண்டு ஆரிஜின் இருக்கு கிங் ஷார்க்கு. ஒண்ணு வந்து இவரு நீங்க சொன்னது, அதாவது ஃபிளாஷ் சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து அவரு நிஜமாவே இது டெமிகாட் அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அது வந்து நீங்க இதுல மூவிஸ்ல அவ்வளவா காமிச்சிருக்க மாட்டானுங்க. மூவிஸ்ல எனக்கு தெரிஞ்சது இந்த சூசைட் ஸ்குவாட்னு ஒண்ணு இருக்குமா, அதுல வேணா மேபி அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த மாதிரிதான், ஃபிளாஷ் சீரீஸ்ல இந்த மாதிரிதான் இருக்கும். ஆமா, அவங்க ஒரு மெட்டா ஹியூமன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. டிசி இதுலயுமே அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இதுல பெருசா யாருக்கும் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி போயிருக்காது. ஆனா தேவையான அளவுக்கு தூவி விட்டுருப்பாங்க, யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு. எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இவன் தான் ஹீரோ மாதிரி யாரும் இல்ல. யாருமே ஹீரோ கிடையாது, எல்லாருமே காமெடியா தான் இருப்பானுங்க.
அது நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ராட் கேப்சர் வந்து நல்லா இருக்கும். ராட் கேப்சருக்கும் பிளிட்ச்ஃபுட்டுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி ஒன்று போகும். லவ் இல்ல, அவங்களுக்குள்ள ஒரு இது நடக்கும். என்ன சொல்றது, மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் ப்ரொடக்ட் பண்ணிப்பாங்க. அது நல்லா இருக்கும். இது வந்து என்ன சொல்றது, தியேட்டர் ரிலீஸ் இல்லாம நேரா இங்க வந்துருச்சு ஓடிடில. நான் ராட் கேச்சர் ஃபிளாஷ்பேக் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு டைகா வைட்டிட்டி வந்துட்டான். நான் ஒரு நிமிஷம் ஓ மை காட், யார் டைகா வைட்டிட்டினா தோர் 3-4 டைரக்டர் அவர் தான். ஓ 3-4 ராக்னராக்கு இது லவ் அண்ட் தண்டர். லவ் அண்ட் தண்டர் அவர் தான் ராட் கேச்சர் அப்பா வருவாரு. நோ என்னன்னா நீ இங்க இருக்க, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றது, போல்கா டாட்மேன்லாம் என்ன சொல்றது, அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அவனா அவ்வளவு இம்பார்ட்டன்டான கேரக்டர் மாதிரியே இருக்க மாட்டான் படத்துல. அவன் வந்தாலும் செத்துவான். எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. இது பீஸ் மேக்கருக்கு அந்த என்ன சொல்றது, இவன் எப்படி எப்படிலாம் சாவடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது. அவன் சாவல, எக்ஸ்ப்ளோடிங் புல்லட்ஸ் அப்படின்ற மாதிரி துமிழ் வெடிக்கும். அப்புறம் வந்து இவ ஹார்லி குயின் வந்து புடிச்சிருவாங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர்றது நல்லா இருக்கும். இவனுங்க வந்து பிளான் எல்லாம் போட்டு வந்துட்டு உன்னை காப்பாத்து, ஓ இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வெளியே இருப்பேன் அப்படிம்பாவ. நான் போய் திருப்பி போய் மாட்டிக்கிறேன், வந்து காப்பாத்துங்க. அந்த என்ன சொல்றது, இந்த காலத்துலயும் ஹாசினி பிஹேவியர் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஹார்லி குயின் தான். வந்து ஹார்லி குயின் தான். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து இது பைத்தியம் தான் அந்த மாதிரிதான் போர்ட்ரே பண்ணிருப்பானுங்க. அதை வந்து ஒரு மாதிரி கியூட்டாலாம் சொல்லியிருக்கவே மாட்டானுங்க. அது எங்க பார்த்தாலும் அது பைத்தியம் தான் சொல்லுவானுங்க அந்த கேரக்டரை. நான் வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது இத்தனை கேரக்டரா எப்படா வச்சு படம் எடுக்க போற, 18 பேரு 16 பேரு காமிச்சிருப்பானுங்க. படம் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆகும், 8 பேர் செத்து போவேன் ஒரே அடி. ஆமா ஆமா, அது எதுக்கு அப்படி அத்தனை பேர் சாகுற மாதிரி காமிச்சானுங்க? எனக்கு அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுவானுங்க. அவங்க பிளானே அதுதான். அந்த அந்த இது என்னன்னா இவனுங்க தான் மெயின் டீம் மாதிரி காமிப்பாங்க. உள்ள போனோன்னு என்ன ஆகும்னா, தகவல் ஆல்ரெடி அவன் பேர் என்ன, அவன் ஒருத்தன் இருப்பான், அவன் தகவல் கொடுத்துருவான். அதுவும் வந்து அமெண்டா வாலர் சொல்லிதான் தகவல் கொடுப்பான். எல்லாமே வந்து யூஎஸ் ஆர்மிக்கு தெரிஞ்சுதான் நடக்கும். தகவல் கொடுத்தனையே அவனை வந்து இது பண்றேன்னு சொல்லுவாங்க. கடைசியா பார்த்தா அவனையும் பொழந்துருவாங்க, கூட போன எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. அந்த ஒரு இது இருக்கும், அந்த நாய் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது பேரு வீசல். வீசல் மட்டும்தான் பிழைக்கும். வீசலும் ஹார்லி குயின் மட்டும்தான் பிழைப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பிளாக், ரிக் பிளாக் ஜூனியர், 3 பேர் தான் பிழைப்பாங்க அந்த குரூப்லயே. அப்புறம் வந்து பிளாக் உள்ள போய் மாட்டிப்பான். அதுக்கப்புறம் தான் படம் ஆரம்பிக்கும். இந்த பக்கம் பார்த்தா இவங்க 5 பேர் டீம், ரெண்டாவது டீம் ஆரம்பிக்கும். இவங்க தான் மெயின் டாஸ்க் ஃபோர்ஸ். எஸ், அந்த பேருக்கு ஏத்த ஜஸ்டிஸ 10 நிமிஷத்துல கொடுத்துடணும். அவங்க அனுப்புறதே சாவறதுக்கு தான், செத்து போங்க அப்படின்ற மாதிரி. அது ஆனா அந்த குரங்காட்டம் ஒண்ணு இருந்துச்சு இல்ல, அதான் வீசல். வீசல் அவன் கடைசியில சாகாத மாதிரி தானே இருக்கும். ஆமா, அவன் வந்து அடுத்து வந்துருவான், திருப்பி வந்துருவான். நீங்க அடுத்து கேட்சப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா திருப்பி அவர் வருவாரு. லூசிஃபர் சொன்ன சீரீஸ்லாம், அந்த சீரீஸ் ஆஃப் மூவிஸ் அண்ட் சீரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீசல் ஏன் வந்துச்சு. இப்ப நீங்க அடுத்து வந்து பீஸ் மேக்கர் பார்த்துட்டு கிரீச்சர் கமாண்டோஸ் பாத்தீங்கன்னா கிரீச்சர் கமாண்டோஸ்ல வீசல் வருவாரு. ஏன் வீசல் சாகலைன்னா அது வந்து அவரோட தம்பி, டைரக்டரோட தம்பி நடிச்சது. ஆனாலும் கொல்ல மாட்டாரா? ஆமா. இது என்ன பிரேம்ஜி வெங்கட் பிரபு கதையா இருக்கு? சத்தியமா அது அந்த மாதிரிதான். அவன் காம்பவே அப்படிதான். ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அப்படிதான் நடிக்க வச்சிட்டு இருக்காங்க. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 வரைக்கும் தம்பின வருவான். அது ரியல் லைஃப், அவங்க ஒரு ஹாலிவுட் பிரேம்ஜி தான். என்ன பிரேம்ஜி படம் ஃபுல்லா இருப்பாரு, கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு, அதனால சந்தோஷம். படம் ஃபுல்லா நம்மள டார்ச்சர் பண்ணுவான் பிரேம்ஜி. இதுல வந்து சும்மா 2 சீன் 3 சீன் கிரீச்சர் கமாண்டர்ஸ் தான் ஃபுல்லா வரும். ஆமா, இத்தனைக்கும் இது நீங்க அப்புறம் வரிசையா சொல்றேன். அதே இவரு இது தம்பி வந்து சூப்பர்மேன்ல கேமியோ கொடுத்துட்டு போவாரு வேற ஒரு ரோல்ல.
அப்படியா? ஓஹோ. மேக்ஸ்வெல் லார்டுன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் கேங் அவங்க கீழே தான் வேலை செய்வாங்க. ஓகே ஓகே. இப்ப வந்து என்ன சொல்றது, இதோட இந்த டிசியோட ஆரம்பம் எங்கன்னா அவ்வளவுதான். இந்த படம் வந்து இவர் ஃபிளாப் கொடுத்துட்டு போயிட்டாரு. அது காரணம் இது டிசி தான். flop-ஆ? படம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இவனுங்க ஃபிளாப் பண்ணிட்டானுங்க, தலை மேல மண்ணலி போட்டுட்டானுங்க. இது ஃபிளாப் டிசி ஆமா சூசைட். ஓகே. ஆமா. அட் அ டைம்ல ஹெச்பிஓ ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணாங்க, தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்களா, நான் எதுக்கு தேட்டர்ல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு யாரும் போல. ஆமா, வீட்லயே படுத்துட்டு ஜாலியா பார்க்கலாம், அதை விட்டுட்டு அவனா தேட்டர் போவானா அந்த மாதிரி தான் யோசிச்சிருப்பானுங்க எல்லாம். அதுக்கப்புறம் என்ன இவனுங்க பைத்திய மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கன் போயிட்டு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 மார்வெல் எடுத்தாரு. அந்த வருஷம் வந்ததுல 4th ஹையஸ்ட் கிராசிங் மூவி அந்த படம் தான். அது நல்லா இருந்துச்சு. அதனால இன்னொரு வரையும் ஒரு என்ன ஒரு மூவி சீரிஸ் ஸ்பாயில் ஆகாம போகுதுன்னா அது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி தான். சதுப்பிடுவாங்க, கவலைப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, கும்பிடுவாங்க. அது தெரியும். ஆனா நிஜமா அதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கும், செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும், தேர்ட் பார்ட் நல்லா இருக்காதுன்னு நினைச்சானே, ஆனா நல்லா இருந்துச்சு. ஏன்னா தேர்ட் பார்ட் அந்த டைம்ல மார்வெல்ல ஒரு மாதிரி நல்லா இல்ல. அதுதான் இங்க முடிச்சவனே அது கேஜிஎஃப்ல வர மாதிரி தான். தங்க முத்தையர் வார்த்தை கேஜிஎஃப்ல வர மாதிரி தான். தங்க முத்தை ரோல் ஆகுது. நீயே சொல்ற தங்க முட்டை போட்டுச்சுன்னா அப்படியே ஒண்ணு, அதை விட்டுட்டு குந்திக்குள்ள கையை விட்டாச்சுன்னா வாத்து செத்து போயிடும். அவ்வளவுதான் வேற கதை. டைலாக் இல்லையா? அவ்வளவுதான் கதை. நான் என்ன சொல்ல தகர டப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா தங்க முட்டை போடுற வார்த்தை அதானே. அதான் அந்த டைலாக் தான். அதனால வந்து இப்ப வந்து அப்படி இல்ல தங்க சுரங்கத்தை தகர டப்பான்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி வரும். தங்க முட்டை வராது. ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே. நானே சொல்லிக்கிறேன். ஒருத்தன் 3 தடவை ரோல் பண்ணிட்டு இருக்கிறான் வராம. அவரே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கான், ஏன் டிஸ்டர்ப் போட்டுட்டு இருந்தா. அதான் தங்க முட்டை இடுற வார்த்தை தகரன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதனால சொல்றா பாருங்களா, தங்க சரங்கத்தை தகர டப்பான்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. விடுங்களா, டைலாக்கே கிடையாதுடா, போகடா. அது வாயில வரும். நான் ஒரு டைலாக் ஃபுல்லா சொல்லல, அது வெய்ய நல்லா இருக்கும். அதாவது இதான் இப்ப வந்து இது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, டிசிக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் புரிஞ்சுட்டு இது டிஸ்கவரி வந்து WB வந்து வாங்கிருச்சு, மெர்ஜர் நடந்துருச்சு. மெர்ஜர் நடந்தவொடனே ஓகே இப்ப வந்து புதுசா டிசி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டா எப்போனா ராக் வந்து வீடியோ போடுறாரு, அடுத்து பாருங்க பறக்குறோம் அப்படின்ற மாதிரி போடும் போது, அதெல்லாம் நீங்க ஒரு பொழக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேம்ஸ்க்கு வந்து நாங்க ரீபூட் பண்ண போறோம், இனி எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் தான் பீட்டர் சாஃப்ரான் வந்து உள்ள வந்து மார்க்கெட்டிங் ஹெட்டா வந்துட்டாரு. ப்ரொடியூசர், அவர் தான் மெயின் ப்ரொடியூசரு. இந்த பக்கம் நீங்க கிரியேட்டிவ் ஹெட் வந்து இவரு ஜேம்ஸ் கன் கொடுத்துட்டு, இப்ப ஊம்புறம் வாங்கடா, உப்பு போட்டு ஊம்புறம் பாடுறா அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்க 2 பேரும். அடுத்து இறக்குற ப்ராஜெக்ட் தான் பீஸ் மேக்கர். லிட்டரலா இப்படி சொல்லிட்டு தான் இறங்குனாங்களா? லிட்டரலா அப்படி சொல்லிட்டு தான் இறங்குனாங்க, உப்பு போட்டு ஊம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் இறங்குனாங்க. எனக்கு எதுவும் தெரியும்ட்டு என்னென்னலாம் பேசுற, ஏன்டா? இல்ல லிட்டரலா அதுதான் நடந்துச்சு. சொல்லிருக்க மாட்டானுங்க, ஆனா அந்த மாதிரிதான் வந்திருப்பானுங்க. ஏன்னா இவங்க மெர்ஜர் நடந்து இந்த மாதிரி பண்றதே இவருக்கு ஹென்ரி காவிலுக்கு தெரியாது. ஏன்னா அவரு வீடியோ போட்டு முடிச்ச உடனே இவனுக்கு திருப்பி அனௌன்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு பொண்டே இல்ல, நாங்க ரீபூட் பண்ண போறோம் அப்படின்னு. அதனாலே ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றது, எதிர்ப்பாளையா கிளம்புச்சு. ஜேம்ஸ் கன் வந்துட்டான், இனி டிசி நாசமா போகாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தானுங்க. அதுக்கு அடுத்துதான் ஃபர்ஸ்ட் இது பீஸ் மேக்கர் விட்டான். பீஸ் மேக்கர் வந்து என்ன சொல்றது, நான் நல்லா இருக்கும்னு கூட நினைச்சு பார்க்கலடா, ஆனா நல்லா இருந்துச்சுடா. ஜான்சினாலாம் நடிப்பானா அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆமா, ராக் மாதிரி அவனும் முன்னாடி தானே வந்துச்சு பீஸ் மேக்கர். அதுதான் முன்னாடி வந்துச்சு, எப்பயும் வந்துச்சு முன்னாடி. இது படி சொல்றேன்,
என்ன சொல்றது, இவன் வந்து நீங்க மெர்ஜர் பையா ஆகிறதுக்கு முன்னாடி. வந்தீங்க? நானா நடுவுல ஒரு வணக்கம்டா மாப்பிள்ள போட்டேன், ஆனா மியூட்ல போட்டேன். அதனால அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். உன்னை பத்தி பேசியிருந்தோம். அதான் இது என்ன சொல்றது, பீஸ் மேக்கர் வந்து இது பிளாக் ஆடம்க்கு முன்னாடி வந்துச்சு கரெக்டா சொல்லணும்னா. ஜஸ்டிஸ் லீகுக்கு அப்புறம், ஜாஸ்டிஸ் லீகுக்கு அப்புறம். ஏன்டா பிளாக் ஆடம்க்கு முன்னாடி வந்துச்சுன்னா தெரியாதாடா டைம் லைனு? ஏன் அதை சொன்னேன்னா கிளைமேக்ஸ்ல கேமியோ ஐயோ ஐயோ சேஞ்ச் ஐயோ, ஆகும்ல. வேற திரும்பி வேற 8 நிமிஷத்துக்கு பஞ்சாயத்து போகும். டேய் டேய் டேய், அது சேஞ்ச் ஆகும்டா, அது சேஞ்ச் ஆகும்டா, அதுக்கு சொன்னடா. போன ரெக்கார்டிங்ல தான் மறுபடியும் ஜாஸ்டிஸ் லீக் அடிச்சுக்கிட்டீங்க, இந்த ரெக்கார்ட்ல என்னடா ஐயா புரியுதா புரியலையாடா? இல்ல 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 வேணாம் வேணாம், இதுலயே போவோம், அதை பத்தி பேச வேணாம். திருப்பி முதல்ல இருந்து போறேன். அடிச்சுக்காதீங்கடா, மறுபடியும் வேஸ்டா போயிருங்க. அதுக்கு சொன்னேன்டா. இங்க வின்சென்ட் இது வந்து கரெக்டா இது என்ன பிளாக் ஆடம்க்கு முன்னாடி வந்துச்சு பீஸ் மேக்கர் சீசன் 1. இப்ப வந்து வந்து அந்த மெர்ஜர் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதான் இது நீ வந்து இது தி சூசைட் ஸ்குவாட் பார்த்துட்டு நேரா பீஸ் மேக்கர் வந்துடுறான். இதுவும் ஜேம்ஸ் கன்னோட படைப்பு தான். இதுல வந்து என்னன்னா இங்க சொல்றது, அட் த சேம் டைம்ல மார்வல்ல வந்து ஒரு இது சீரிஸ் விட்டாங்க, சீக்ரெட் இன்வேஷன். ஓகே, அது வந்து என்ன சொல்றது, காமிக்ல அது வந்து ரொம்ப பெரிய ஈவெண்ட், அவெஞ்சர்ஸ் லெவல் ஈவெண்ட் அது. சரியா, அது ஒரு தனி படமே எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நீ படிக்க ஆரம்பிச்சனா ஒவ்வொரு இஷ்யூக்கு ட்விஸ்ட்னு இருக்கும். கிளைமேக்ஸ் போக போக சாப்டருக்கும் ட்விஸ்ட், அந்த மாதிரி இருக்கும் கதை. யாரு ஹீரோஸ் யாரு ஏலியன்ஸ் அப்படின்னே தெரியாது. ரொம்ப நாளா ஹீரோவா இருந்தவங்க எல்லாம் ஏலியன்ஸா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீரிஸ் எடுத்துட்டு வந்து மார்வல் நீட்னா மயிறு மாதிரி இருந்துச்சு. அதே இதுவை சேம் கான்செப்ட் அடாப்ட் பண்ணி மனுஷங்கள்லாம் வந்து ஏலியன்ஸால இன்ஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற கான்செப்ட்ல பீஸ் மேக்கர் எடுத்திருப்பான். பட்டர்ஃப்ளை அப்படின்ற மாதிரி வருது. இத்தனைக்கும் என்ன சொல்றது, இப்ப வந்து என்ன சொல்றது, இவரு தெரியல பிரேக்கிங் பேட் எடுத்தார்ல வின்சென்ட் கில்லியன். தெரியாது தெரியாது, பிரேக்கிங் பேட் பார்த்திருக்கேன் ஆனா தெரியாது. ஓகே, அவர் வந்து இப்ப வந்து பூரி பஸ் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் எடுத்துட்டு இருக்காரு, அருமையா இருக்கு. அதுலயும் இதே மாதிரி ஏலியன்ஸ் வந்து பூமி வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஏலியன்ஸ்ன்றத பாரசைட் மாதிரி எல்லாருக்கும் ஹை மைண்ட் வந்துடும், ஒரே விஷயத்த நோக்கி பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். இதுலதான் இது என்ன சொல்றது, ஜான்சினா வச்சு ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணி ஜான்சினாவோட பேக் ஸ்டோரி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இதுல. அது போக இதுல வந்து புதுசா கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து விஜிலாண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ வருவாரு, ஏட்ரியன் சேஸ்னு. சேம் கேரக்டர் வந்து இது ஆரோவர்ஸ்ல வந்து கொண்டு வந்து சீசன் 5 வில்லனா வருவாரு, நீகனுக்கு தெரியும். ஆமா, ஆனா நான் உடனே சொல்றேன், இத பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஏதாவது ஹீரோக்கு சூப்பர் ஹீரோ சைட் கிக்கா இருக்குன்னா விஜிலண்டா தான் இருப்பேன். லிட்டரலா வந்து அந்த கேரக்டர் வந்து இதுல நல்லா இருக்கும். பீஸ் மேக்கர் பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஹீரோ மூவியும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாம் இன்டெலிஜென்ட்டா இருப்பானுங்க, எல்லா நார்மல் ஹியூமன்ஸ் ஓவர் கம் பண்ற மாதிரி காமிப்பானுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேரும் டம்மா இருப்பானுங்க, எப்ப பாத்தீங்கன்னா டிக்கி தான் பேசிட்டே இருப்பானுங்க 2 பேரும் உட்காந்துட்டு. இதுல வந்து என்ன சொல்ற, ஹியூமர் வந்து கரெக்டா ஒர்க் ஆயிருக்கும்டா, எல்லா ஹியூமருமே. உனக்கும் என்ன சொல்றது, திடீர்னு வந்து ஒரு ஒரு சீன் மட்டும் சொல்றேன். பீஸ் மேக்கர் வந்து ஒரு கொலை பண்ணிடுவான், அது கவர்மெண்ட் டேட்டா பேஸ்ல மாத்தணும்ன்றதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, பீஸ் மேக்கர் அப்பா பேரை போட்டுருவாங்க. அதனால பீஸ் மேக்கர் அப்பாவை வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க தப்பு பண்ணிட்டான்னு. அப்ப பீஸ் மேக்கர் போயிட்டு டோனட் ஷாப் மாதிரி கேஃபேட்டேரியால உட்காந்துட்டு, ஏன்னா உனக்கு மாட்டி விடுறதுக்கு ஆளே வாடா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லா செலிபிரிட்டி பேருமே சொல்லிட்டு இருப்பான். ஆப்டிமஸ் பிரைம் எல்லாம் நீ மாட்டி விட்டுருக்கலாமே அப்படின்னு எல்லாம் பேசுவான். யாரா நம்பாங்க, நம்பலாம் என்னடா நீ, உனக்கு பேரு கிடைக்கலையாடா அப்படின்ற மாதிரி. லிட்டரலா அப்படியே 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் பேரா ஆரியானா கிராண்டே ஒவ்வொரு செலிபிரிட்டி எல்லா பேருமே சொல்லிட்டு இருப்பான். இது வந்து என்ன சொல்றது, பர்ஃபெக்டா அது இது என்ன சொல்றது, மார்வல் எங்க போயிட்டு இருக்கோ அதை கரெக்டா கேட்ச் அப் பண்ற மாதிரியே இருக்கும் இந்த ஜேம்ஸ் கன் எல்லா ஃபைட்டுமே.
இது கரெக்டா சீக்ரெட் இன்வேஷன் மயிர் மாதிரி இருந்துச்சுன்றதுனால இவனோட சீக்ரெட் சிமிலர் கான்செப்ட் வந்து இது நல்லா இருந்துச்சு சேம் டைம்ல வந்து. அதே மாதிரி அது எந்த அளவுக்கு நம்பா இருக்குன்னா அவன் ஏன்டா அது போட்டோன்னு கேட்டா 2 பேருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதுமா எங்க அப்பாவை மாத்தி விட்டுட்டு லிட்டரலா அதான் சொல்லுவாங்க. ஜேம்ஸ் கன்னோட இன்னொரு சிமிலரா இருக்கும் பாட்டுல பேரும் வந்து ஒரே பேரு தானே, அதனால வந்து தப்புன்னு மாத்தி விட்டுருவான். கேட்டா ஃபிங்கர் பிரிண்ட் சிமிலரா இருக்கு, பேரும் சிமிலரா இருக்கு, அதனாலதான் மாத்தி விட்டா அப்படின்றான். ஏன்டா மாத்துறேன் என்ன கேட்காம ஏன்டா மாத்துறேன்னு கேட்பான். நீ பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்த அதனாலதான் மாத்துறேன் அப்படின்றான். அந்த சீரீஸ் பார்த்தா எல்லாம் வந்து பாஸ் இங்க எல்லாம் ஒரே பைத்தியமா இருக்கு பாஸ், அந்த மாதிரிதான் இருக்கும் பீஸ் மேக்கர் பார்த்தா. அதாவது என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு அவுட்காஸ்ட் கும்பல் வந்து உலகத்தை காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும்டா. இந்த பிரச்சனை வந்து என்ன சொல்றது, அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட் தான். மொத்த ஊருமே ஏலியன்ஸா மாறிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பாரசைட் மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு பூச்சி வந்து உடம்புக்குள்ள போயிட்டு நம்ம மூளையை கண்ட்ரோல் பண்ணோம். பிரசிடென்ட் மூளை வரைக்கும் போய் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். லிட்டரலா பவர் இல்லாம இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் வந்து போயிட்டு காப்பாத்துறாங்க. இந்த ஸ்டோரி பீஸ் மேக்கரோட ஸ்டாப் ஆயிருமா இல்ல கண்டினியூ ஆகுமா? கண்டினியூ ஆகும். ஓ, இது மெயின் ஸ்டோரிக்குள்ள வந்துரும். அதாவது இதுதான் இப்ப என்னன்னா, இது வரைக்கும் பண்ணும்போது தான் இது அவருக்கு வந்து கிரியேட்டிவ் ஹெட் இல்ல. ஜேம்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரியேட்டிவ் ஹெட் இல்ல இது பண்ணும்போது. இது பண்ணி முடிச்சிட்ட பிறகுதான் கிரியேட்டிவ் ஹெட் ஆனதுனால இந்த சீரிஸோட எண்டுல என்ன காமிப்பார்னா, நம்ம ஊர் தமிழ் பட கிளைமேக்ஸ் மாதிரி ஜஸ்டிஸ் லீக் வந்து லேட்டா தான் வருவாங்க. அவங்க அந்த பழைய ஜஸ்டிஸ் லீக்கோட வர ஜஸ்டிஸ் லீக் வந்து கடைசியில வருவாங்க. அதனால வந்து இது ஜான்சினா வந்து திட்டிட்டு போயிடுவான். ஆக்வாமேனை பார்த்து நீ எல்லாம் இது ஆக்டோபஸ் ஓகேதான்டா லாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடும். அப்ப வந்து அந்த மாதிரி இருந்ததுனால இப்ப புதுசா நான் ரீபூட் பண்ணா நீங்க இதை சேர்த்து கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க எல்லாம் வந்து புது சீரிஸ்ல நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் இருக்கு, என்னென்னலாம் சொல்லலையோ அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். சோ இப்ப வந்து இந்த புதுசா நீ பார்க்க போற மிச்ச சொன்னல 3 இது கிரீச்சர் கமாண்டோஸ், சூப்பர்மேன், பீஸ் மேக்கர், இதுல என்னென்ன சீன்லாம் அவன் சொல்றானோ அதெல்லாம் கேனன் கணக்குல எடுத்துக்கணும். எதெல்லாம் சொல்லி அதெல்லாம் நான் கேனன் கணக்குல எடுத்துக்க தேவையில்ல. இதுல ஒரு படி போய் என்ன பண்ணிருப்பானா, நான் இங்க பேசிட்டு இருந்தோம்ல, எனக்கும் மாபுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு பழைய சூசைட் ஸ்குவாட்ல. அதுல இருந்துலாம் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வருவான் பீஸ் மேக்கர் சீசன் 2ல. அது ஓகே, அது அப்பவே முடிஞ்சிருச்சுல்ல அதோட. அதாவது இந்த தி சூசைட் ஸ்குவாடே அந்த பழைய சூசைட் ஸ்குவாடோட ஒரு சாஃப்ட் ரிபூட். நீங்க அது பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் ஆனா அதோட தொடர்ச்சியா தான் இது இருக்கும். அதே ஹார்லி குயின் வருவாங்க. மார்கரெட் ராபி கேரக்டர். ஆமா, அதே ஹார்லி குயின் வருவாங்க. அதே அமண்டா வாலர் இருப்பாங்க. அது சேம் டாஸ்க் ஃபோர்ஸ் நடக்கும். அதோட ஒரு என்ன சொல்றேன், நீங்க அது பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்துருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளியரா இருக்கும். ரொம்ப ஒரு சின்ன குழப்பம் இருக்காதுன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் வந்ததுதான் கிரீச்சர் கமாண்டர்ஸ். கிரீச்சர் கமாண்டர்ஸ்ல தான் நான் ஜேம்ஸ் கன் தம்பி திருப்பி கொண்டு வந்துருவாரு. நான் வந்து என்ன சொல்றது, பெருசா எனக்கு ஹைப்பே இல்லை, எனக்கு உணர்ச்சியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதான் அனிமேட்டட் ஷோவே என்ன காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா என்ன சொல்றது, இவர் இப்ப இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் லைனா வைக்க வைக்க அப்படியே பசில் மாதிரி இருக்கும்டா. நம்ம கரெக்டா ஒவ்வொன்றும் சார்ட் பண்ணிட்டே வந்தோம்னா இதுதான் பண்ண போறோம். ஒரே சரி, அதாவது எப்படி இருக்குன்னா, நானும் அப்படிதான் பார்த்தேன். லூசிபர் சொன்ன மாதிரி என்ன அனிமேஷன்ல என்ன பண்ண போறான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தோன்னே அடுத்த 6 எபிசோட் தன்னாலே பார்த்துவீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்தடுத்து சொன்ன மாதிரி பசிலா இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணுவோம். அந்த கேரக்டர் பேக் நான் வீசிலுக்குலாம் கவலைப்படுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அப்படி ஒரு பேக் ஸ்டோரி எழுதிருப்பாரு. நீ சொன்னல அந்த நாயா அது, ஆமா தேவாங்க மாதிரி என்னமோ இருந்துச்சு. அந்த நாய்க்கெல்லாம் பேக் ஸ்டோரி எழுதி நாய்க்கெல்லாம் ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. சீரியஸா நல்லாவும் இருக்கும். ஆமா, அது போக எனக்கு என்ன எல்லா கேரக்டருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சுடா. டாக்டர் பாஸ்பரஸ்னு ஒருத்தர் வருவான். லிட்டரலா எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிட்டு போயிடுவான் அவன் பவரே.
2 கையில பக்ஷிக்கு சிம்பிள் காமிச்சிட்டு 2 பேரும் உடம்புல பூந்து போவான் பாரு. ஏதோ என்ன மாதிரி ஆள்னா நீ? அவன் பேக் ஸ்டோரி நல்லா இருக்கும். அதான் ஒவ்வொருத்தருக்குமே என்ன சொல்றது, நீ வந்து எல்லாருக்குமே ஃபேன் ஆயிடுன்னு வச்சுக்கோங்க. ஜிஐ ரோபோட்னு ஒண்ணு வரும் கேரக்டர். அதுக்கும் நீ ஃபேன் ஆகலாம். வீசலுக்குலாம் நான் கவலைப்படவே நினைச்சதே இல்ல. அதுக்கும் அது ஃபீல் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதான் அந்த நாய் இவரு நாயாட்டு இருக்கும்ல. சரி பிடிச்ச நாய் தான். அப்புறம் இது எரிக் பிராங்கன்ஸ்டைன்னு சொல்லிட்டு, பிராங்கன்ஸ்டைன் தெரியும்ல மான்ஸ்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அது என்னன்னா அர்ஜுன் ரெட்டி இருக்குல்ல, ஆமா லிட்டரலா அவன் தான் டாக்ஸிக் லவருங்க. ஆண்டாண்டு காலத்துக்கு லவ் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு இது பிராங்கன்ஸ்டைன் ஸ்டோரி தெரியும்ல? சாரி எனக்கு தெரியாது. அதெல்லாம் காமனான ஸ்டோரிடா. பிராங்கன்ஸ்டைன் ஸ்டோரி தான். யாரோட கதை இதுடா? என்ன சொல்றது, நிறைய மீடியால நீ பாத்துருப்பியடா. பென்டன்ல எல்லாம் கூட பிராங்கன்ஸ்டைன் வருவான்டா. தெரியலடா. பிராங்கன்ஸ்டைன் ஒரு சயின்டிஸ்ட் ப்ரோ. ஓகே. வந்து செத்தவங்களை மீண்டும் கொண்டு வர முடியுமான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவான். அதுல வரதான் இந்த எரிக் பிராங்கன்ஸ்டைன். அதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கதை மாதிரி. அதையும் வந்து டிசில அடாப்ட் பண்ணி அழகா யூஸ் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அந்த அடாப்டேஷன் நல்லா இருக்கும். இதுல என்னன்னா அவருக்கு வந்து என்ன யோசிப்பாருன்னா, எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிராங்கன்ஸ்டைனோட பாஸ் கிட்டே உருவாக்குனவங்கிட்டே போயிட்டு எனக்கு ஒரு பிரைடு உருவாக்கு அப்படின்னுவான். அவன் வந்து உருவாக்கிட்டே அவனே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதை ஏனால நீ என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கினே கொண்டுடுவான். எனக்கு அப்படியே இந்திரன் கதை மாதிரி இருக்கே. அந்த மாதிரிதான் இருக்கும். லிட்டரலா ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நேரா இங்க வந்துட்டு இவனை யார அவங்களுக்கு வந்து இவனை தான் பிடிச்சிருக்கும், உருவாக்கினவனை தான் பிடிச்சிருக்கும். அவங்கள உருவாக்கின ஒரே பர்பஸே பிராங்கன்ஸ்டைனுக்கு பிரைடா இருக்கணும் தான். அதனாலே அவங்க பேரே பிரைடு தான். என்னன்னா ஒரிஜினல் பிராங்கன்ஸ்டைன் டாக்டரும் பிரைடுக்கும் வந்து கிட்டத்தட்ட 2 பேரும் ரொமான்டிக்கா ஈடுபட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் தலைவன் டென்ஷன் ஆயிடுவான். என் உயிரை உண்ணும் பேய் சுடரே அப்படின்ட்டா. அப்படிதான் இருக்கும் அந்த சீன் பாத்தீங்கன்னா. இப்ப வந்து இவளுக்கு வந்து காரணம் ஆயிடும், என் லவரை நீ கொண்டுட்டலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரைடுக்கு வந்து எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது நம்ம தான் ஆண்டாண்டுக்கு லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பான். வேற ஏதாச்சும் ஆம்பளை வந்து பிரைடு கிட்ட பேசினானா அந்த ஆம்பளை கொண்டுடுவான். இந்த மாதிரி ஒரு மென்டல் பையன் தான் இருப்பான். எனக்கு வந்து இதோட இது என்ன சொல்றது, பேசிக்கா ஒரு யூனிவர்ஸ் ஸ்டோரினா அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன். மார்வல்ல அந்த பர்பஸே அழிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. சரி இவனும் இந்த மாதிரி இன்னொரு சைட் ஸ்டோரி மாதிரியே போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு யோசிச்சேன். பேசிக்கா எல்லா லெகசி ஸ்டோரிக்குமே இவன் என்ன சொல்றது ஒரு ரூட் வச்சுட்டான். இங்க இருந்து நம்ம எந்த லெகசி கேரக்டருக்கு வேணா போலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப வந்து டிசி பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னல, அவங்க வந்து பல இது வாங்கிட்டாங்க, ஐபி வாங்கிட்டாங்க. அது ஒன்னொன்னுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப வந்து கான்ஸ்டன்டைன் அவங்க கேரக்டர்லாம் ரொம்ப பிப்ளிக்கலா இருக்கும் ஸ்டோரியே. நம்ம நார்மல் டிசிக்குள்ள அடக்கவே முடியாது அவங்க ஸ்டோரி எல்லாம். ஜட்டானா, டாக்டர் ஃபேட் அதெல்லாம் வந்து மந்திரம், தாந்திரிகம் அந்த மாதிரி போயிடும். பேட்மேன் வந்து ஃபுல்லா கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். சேம் இந்த ஃபிளாஷ் எடுத்தா மெட்டாஹியூமன் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஒரு கிளஸ்டருக்குள்ளேயே வைக்க முடியாது. இது வந்து அப்படியே பிச்சு போட்ட கொத்து பரோட்டா மாதிரி. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்ப வந்து டிசிக்கு வந்து மெயின் 3 கேரக்டர் யாருன்னா ஹோலி ட்ரினிட்டி தான். சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமன். அந்த மெயின் 3 பேருக்குமே இதுல அடித்தளம் போட்ட மாதிரி. இப்ப வந்து இதுல வந்து கிளேஃபேஸ் காமிச்சிருப்பாங்க. கிளேஃபேஸ் வந்து பேட்மேனோட வில்லன். கிளேஃபேஸ்க்கு இதுல இருந்து படம் வேற வருது. சோ நீங்க டைரக்டா பேட்மேன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓஹோ. இது சீரிஸ்ல செர்சின்னு சொல்லிட்டு ஒரு வில்லி வருவா. அவ வந்து வண்டர் உமனோட ஒண்ணு விட்ட சொந்தம். ஒண்ணு விட்ட சொந்தமா? ஆமா. இவங்க வந்து அமேசான்ஸ் எல்லாம் இதுவுக்கு சேர்ந்தவங்க. ஜூஸோட பசங்க. செர்சி வந்து ஏரிஸோட பொண்ணு. அதனால வந்து ஒண்ணு விட்ட சொந்தம் தான் எல்லாருமே. இங்க இருந்து அங்க போய்க்கலாம். அடுத்து சூப்பர்மேன் படமே வருது. ஸோ என்ன சொல்ல, எல்லாத்துக்குமே நான் அடித்தளம் போட்டேன். அதே மாதிரி டாக்டர் பாஸ்பரஸ் வரும்போது அவனை பிடிச்சி தரது வந்து பேட்மேனா இருக்கும். காமிச்சிருக்க மாட்டாங்க, பட் பேட்மேன் இருக்காரு அப்படின்ற மாதிரி மேல டீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு தேவையான எல்லா கேரக்டர்ஸுமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. நான் இனி ஆரிஜின் ஸ்டோரியே சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி வச்சாச்சு. ஒரே சொல்லிக்கிறேன்.
நம்ம ஊர்ல இந்த கேரக்டர் டெவலப் பண்றேன், கேரக்டர் ஆர்ஜா காமிக்கிறேன்னு ஒரு சில கேரக்டர் சொதப்புவானுங்க கதை எழுதி. பார்த்து கத்துக்குங்கடா. ஒரே ஒரு ஸ்டோரி தான் வீசலுக்கு பர்ஃபெக்ட்டா முடிச்சாப்ல. அந்த நம்ம சீமான்ஸ்னு ஒரு பொண்ணு வரும்ல, நீனா, அந்த பொண்ணோட கதையும் நல்லா இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்றது, இது போக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா போயிட்டு சூப்பர்மேன் படத்துல ஃபர்ஸ்ட் சீனே கொட்டலத்துல போட்டாரு. இந்த உலகத்துல சூப்பர் ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க, இதெல்லாம் அவங்கள ஜஸ்ட் அனதர் டே அப்படின்றது போட்டு ஆரிஜின் ஸ்டோரியே சொல்லாம அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி நான் மார்வல் மாதிரி எப்ப ஆரிஜின் ஸ்டோரி எழுதி ஆரம்பிச்சு போய். சரி, ஆமா, நடுவுல பாபு வந்து போனான்ல, ஏதோ இந்த உலகத்துக்கு சொல்ல வந்தான், அவனை எடுத்து அப்படியே தோத்துறீங்க. வாழ்னு வந்தவன இப்படி பாதியிலேயே அனுப்புறீங்களாடா. இந்த ஸ்பைடர்மேன் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல பிடிக்கல, ஒரு மாதிரி டார்க்கா பார்த்து பார்த்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேனுங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், பீஸ் மேக்கர்ல அடிக்கடி ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுவானுங்க, அது நல்லா இருக்கும். ரேண்டமா பண்ணுவானுங்க, ரொம்ப ரேண்டமா பண்ணுவானுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவானுங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஃபோர்த் வால் பிரேக் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இல்ல இல்ல நம்ம ரியல் வேர்ல்ட் இன்சிடென்ட்ல பேசுவாங்க. டப்புன்னு போய் பேட்மேன் ஒரு அடி புளின்னு ஒண்ணு வச்சுட்டு வருவான். நான் என்ன ப்ரோ பண்ணேன், என்ன எம்எல்ஏ ப்ரோ துப்புறீங்க அப்படின்ற மாதிரி. சும்மா சும்மா தோணுச்சு அடிச்சேன், அந்த மாதிரி பண்ணுவானுங்க. அது இது என்னது பீஸ் மேக்கர்ல ஒருத்தர் வந்து இவன் பீஸ் மேக்கர் ஜான்சனை பார்த்து கேட்பான், நீ என்னடா வில்லன்ஸ் எல்லாம் சொல்ற, இதெல்லாம் தப்பு இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்பான். பேட்மேனுக்கு பாரு எத்தனை வில்லன்ஸ் இருக்காங்க, உனக்கு ஒரு அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி ஒரு வில்லனாச்சும் இருக்கானா, ஏன்னா நான் கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோஸ் யாரும் கொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா, அது சொல்லுவான். அதனாலதான் திருப்பி அவங்க ஜெயில உடைச்சு தப்பிச்சு வந்து திருப்பி கொலை பண்றானுங்க. ஆமா சொல்லுவான். நேரா பேட்மேன் சொல்லியே தாக்குவான். எனக்கு பீஸ் மேக்கர் இன்னொரு விதத்துல பிடிச்சது காரணம் என்னன்னா, இந்த பேட்மேனு, சூப்பர்மேனு, அயன்மேனு இந்த மாதிரி எந்த மேன் எடுத்தீங்கனாலும் ஒரு மாதிரி அவனை இன்டெலிஜென்ட்டா காமிச்சிருப்பானுங்க. அவனுக்கு தான் இன்டெலிஜென்ட், மற்றவனுங்க எல்லாம் வந்து மூளை இல்லாத முட்டா பசங்கிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. பீஸ் மேக்கர் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. மார்வெல்ஸ், டிசி எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டம்பா இருப்பானுங்க. ரெண்டு பேரும் லிட்டரலா வந்து செக்ஸ் எதுவுமே பேசத்தானே ஃபர்ஸ்ட் சீசன்ல சும்மா சும்மா செக்ஸ்னே பேசிட்டு இருப்பானுங்க. அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி காண்டா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அவனுக்கு பேசுறதே ஒரு மாதிரி ஃபன் ஆயிரும். எப்படி சொல்றது, அவ்வளவு சீரியஸா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பானுங்க. பீஸ் மேக்கர் வந்துட்டு டிக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான், உட்காந்து பேசிட்டு இருப்பான். எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, பேண்ட் அதை பத்தி பேசுறோம்மா. இது ஒரு மாதிரி ரொம்ப ரேண்டமா இருக்கும் பீஸ் மேக்கரு. அடுத்து சூப்பர்மேன்ல பாத்தீங்கன்னா எனக்கு எது கலர் சாச்சுரேட் நான் தியேட்டர்ல பார்த்தேன். சூப்பர்மேன் வந்து எனக்கு அப்ப பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு மாதிரி கலர் ஓவர் ரேட்டடா இருந்துச்சு. சூப்பர்மேன் பாத்தீங்கன்னா எப்பயுமே நைட்லயே வர மாதிரி காமிச்சிருப்பானுங்க. பேட்மேன் தானே நைட்ல இருப்பாரு, பேட்மேன் காலைல இருக்க மாட்டாரா? அதுக்காக ரெண்டு பேரும் ஒரே சீன்ல வைக்கணும்னா நைட்ல தான் காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன் படத்துல இதே சூப்பர்மேன் பாத்தீங்கன்னா கலர் இந்த அளவுக்கு பிரைட்டாலாம் இருக்காது, பகல்லயே தான் நடக்கும், அது ஒரு மாதிரி லைட்டா இருக்கும். இதுல பார்த்தா அப்படியே ரொம்ப அந்த பூமரங்கிள் பிரைட்னஸ் ஃபுல்லா வச்சு படம் எடுத்த மாதிரி இருக்கும் சூப்பர்மேன். இந்த சூப்பர்மேன் அதுவே எனக்கு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு, எரிச்சலா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் இதுல பார்த்தப்ப நல்லாதான் இருந்துச்சு. என்ன அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுல வந்து சூப்பர்மேன் ரொம்ப கைண்டா இருப்பான், எக்ஸ்ட்ரீம் கைண்டா இருப்பான். ஒரு உயிர் கூட போகக்கூடாது. ஆமா, விஜயண்ணா, அஜித் ஏகே அவரையும் காப்பாற்றுவான். நீங்க மிஸ் பண்றீங்க, என்ன அண்ணாக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க, டிவிக்கே சப்போர்ட்டா? இல்ல இல்லைங்க, வின்சென்ட் யோசிக்கிறான் விஜய் எப்ப அங்க கேமியோ கொடுத்தான்னு. நான் படமே பாக்கல. வண்டியில வரும்போது ஒரு கேமியோ கொடுத்தாப்ல விஜய், அந்த மாதிரிதான் அந்த படத்துலயும்
படம் பார்த்துட்டு இருந்தா டப்புன்னு வந்துட்டு போயிட்டா அப்படி. அது சூப்பர்மேன் கூட வந்துட்டு போ அப்படி. அவன் நிஜமா விஜய் பார்த்தான்டா சித்ரா ஸ்டேஷன்ல. விஜய் பார்த்தேன்னு சொல்றோம். நம்ம அணில பார்த்தோம். அவரு அணில தானே பார்த்தாரு. அவர் விஜயே பார்த்தாரு. இது வந்து அனில் கூட்டத்தோட தலைவரை பார்த்தாரு. அனில். ஆமா, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இந்த விண்டோக்குலாம் இந்த ஷீல்டு ஒட்டுறாங்கல்ல, சன்ஷேடு, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் லீகல் இருக்குல்ல, 50% ஃப்ரண்ட் சைடு இருக்கணும், சைடுல வந்து 70% தான் ஒட்டணும் அப்படின்ட்டு. ஆமா, இன்னைக்கு அண்ணனோட காரும் கருப்பு, கண்ணாடி ஃபுல்லா கருகருன்னு இருக்கு, முன்னாடி மட்டும்தான் தெரியுது. ஆக்சுவலா அது ஒட்டவே கூடாது. அது நீங்க தமிழ்நாட்டுல இது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், கேரளால ஒட்டவே கூடாது. அண்ணன் அதே கார்ல கேரளா வந்து எலெக்ஷன் இதுக்கு போவாரு, மொத்தமா பிடிச்சி உரிச்சுட்டு தான் விடுவானுங்க காரை. ரீசன் தெரியுமா அந்த ஏன் வந்து ஒட்டக்கூடாதுன்ட்டு? அது தெரியல, என்னன்னு தெரியல. அது கோயம்புத்தூர்ல தான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 2 சின்ன குழந்தைங்களை வந்து கார்ல கடத்திட்டு போய், அது ஒட்டின காரு தான். இத்தனைக்கும் வெளியதான் பப்ளிக் பிளேஸ்ல நிறுத்திருக்காங்க. அந்த குழந்தைங்க உள்ள இருந்து சத்தம் போடுது, சத்தமும் கேட்கல. வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு லிட்டரலா ஒண்ணுமே தெரியல. அப்புறம் அந்த குழந்தைங்களை வந்து கொன்னுட்டாங்க. அதனாலதான் 2012லயோ 2013லயோ நடந்தது இதெல்லாம். ஆமா, அதுக்கப்புறம் தான் லீகலா அது கொண்டு வந்தாங்க. அது ஆக்சுவலா ரான்சம் கேஸ். அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் நல்ல வெல்த்தியான ஃபேமிலி, ரான்சம் ட்ரை பண்ணிருக்கானுங்க. ரான்சம் கொடுக்கறதுக்குள்ள போலீஸ் நெருங்கினவனே கொன்னுட்டாங்க. ஆமா, 12 வயசு குழந்தைய, அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு, சின்ன பையன் 8 வயசு பையனை வந்து கொன்னுட்டு, அப்புறம் அந்த பொண்ணையும் கொன்னுட்டாங்க. அந்த பையன் துடிச்சு அந்த பொண்ணு முன்னாடியே கொண்டானுங்க. சாவுக்கு போராடிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை கொன்னுட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொண்டாங்க. கஷ்டம். சரி, ஓகே, பேக் டு தி டாபிக். என்னடா பேசிட்டு இருந்தீங்க? அது ஏன்டா இத்துலோண்டு அணில ஆமா காமிச்சிருப்பாங்கடா சூப்பர்மேன் படத்துல. ஏதோ கிரைம் பாட்காஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்கடா. தப்புடு 2013க்கு போயிட்டோம். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்குன்னு. அது என்னன்னா, இங்க அவர் வந்து ஏலியன்ல, அதனால எனக்கு எல்லா லைஃபும் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி காப்பாற்றணுன்றதுக்காக பண்ணிடுவாரு. இதுல வந்து இந்த படத்துல பெஸ்ட் லெக்ஸ் லூத்தர் பெர்ஃபார்மன்ஸ் தான். மனுஷன் 1A கத்துவாப்ல, அருமையா இருக்கும். அதான் நீ இப்ப எப்படி பாக்குற? அந்த ஆளு ஏன்டா நீ ரொமான்டிசைஸ் பண்ற? எல்லாரும் என்ன சொல்றது, பங்க் ராக்கர், நான் அடுத்த சூப்பர்மேனா இருக்க போறேன் அப்படின்னு நல்லது செய்யணும்னு இருக்கும்போது நம்ம தான் கொஞ்சம் வெறுக்கிறதுக்கு ரொம்ப கம்மியா வெறுக்கிறோம் போல. லெக்ஸ் லூத்தர் மாதிரி வெறுக்கணும். ஆனா சீரியஸா எனக்கு அந்த படத்துல லெக்ஸ் லூத்தரை பார்த்தா சீமான் மாதிரி அந்த ஏரியாவன் அவன் ஒரு ஆளா அந்த மாதிரிதான் இருக்கும். லிட்டரலா சீமானனுக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இருந்தா அண்ணன் என்ன பெரிய ஆகும். லெக்ஸ் லூத்தரா மொட்டையாவத்தா இருப்பான். ஆனா இப்ப ஸ்னைடர் யூனிவர்ஸ்லயும் சரி, கன் யூனிவர்ஸ்லயும் சரி, லெக்ஸுக்கு எடுத்த ஆள் வந்து தரமான ஆளுங்க. ரெண்டு பேருமே அருமையா நடிச்சிருப்பாங்க. எனக்கு இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பேக் ஸ்டோரி போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே ஸ்கோர் பண்ணாரு இவரு. பெருசா என்ன சொல்றது, இதுல வந்து படம் ஆகும்போது சூப்பர்மேன் யாரு காப்பாத்த போறாங்க, யாரெல்லாம் சூப்பர்மேன் காப்பாத்துறாரு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போயிருப்பீங்க. ஐயா சூப்பர்மேனை யாராச்சும் காப்பாத்துங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த அடி வாங்குவாரு. ஆரம்பிக்கும் போதே அடி போட்டு அப்படி தொம்முன்னு வந்து விடுவாரு. ஃபர்ஸ்ட் சீனு அடி தலைவன் பேஸ் நல்லாதான் இன்ட்ரோ வரும். அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அடி வாங்கி 2 கிலோமீட்டர் தலைவன் பறப்பான். அதுவும் என்ன சொல்றது, இதுல காமிச்சிருப்பாங்க ஒருத்தனை, எனக்கு வந்து அது முழுக்க என்ன சொல்ற ஒரு அமால்கம் மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு தனி கேரக்டர் மாதிரியே பார்க்க முடியல. அல்ட்ராமேன் சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. எனக்கு அவனை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்டீல் நினைச்சேன். ஸ்டீல தான் கொண்டு வந்திருக்காங்க வில்லனா.
ஏன்னா ஸ்டீல் தான் அந்த மாதிரி சூட் போட்டு சூப்பர்மேன் கூட சண்டை போடுவான். அப்படி இல்லைன்னு க்ளோனுன்னு நான் பிசாரோன்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா பிசாரோ மாதிரியே இல்லை இவன். அல்ட்ராமேன் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது வேற யூனிவர்ஸ் கேரக்டர் அல்ட்ராமேன். ஆமா, எர்த் 2 சூப்பர்மேன் வேரியன்ட். கெட்டவன். அவன் ஏன் அல்ட்ராமேன்னா அது வந்து சன் ஆஃப் இவன் தானே, நாஜியோட சூப்பர்மேன் வந்து சன் ஆஃப் ஏதோ வரும். அது வேற அது ஓவர்மேன். ரெட் சன், அது வந்து ரெட் சன் வரும். ரெட் சன் வந்து ரஷ்யாவுல வரந்தவன்டா. ஓ ஆமாப்பா, கம்யூனிஸ்ட் ரெட் சன். சரி, மறந்துட்டேன். அது மாதிரி பல வேரியன்ட் இருக்கு. அதுல இது வந்து என்ன சொல்றது, எனக்கு 3மே கலந்த மாதிரியும் ஒரு கேபிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கும். அவனாலே அவன் அது கடைசியில தான் காமிப்பானுங்க அந்த இது. அவன் தான் வந்து அவன் காமிச்சோன்னே ஆள் ஷாக் ஆயிடும். ஓ இதனாலதான் என்ன இந்த பொழந்தையாடா அப்படின்பா. நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் கலர் காட்டி அல்ட்ராமேன் போது ஓகே, இவர் ஆல்ரெடி வந்து மார்வல்ல கேட்சப் பண்றதுலேயே குறியா இருக்காரு, கண்டிப்பா மல்டிவர்ஸ் இன்ட்ரோ பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். அந்த சூப்பர்மேன் இங்க வந்துட்டா அப்படின்ற மாதிரி நானும் எதிர்பார்த்தேன்டா. சரி, அல்ட்ராமேன் வந்தோடனே சரி இல்ல நாங்க வேற க்ளோன் தாங்க எடுத்தோம். ஆனா உண்மையான கதைப்படி பாத்தீங்கன்னா க்ளோன் வந்து சூப்பர் பாய், அவன் நல்லவனா தான் இருப்பான். இல்ல அது நீ சொல்றது வந்து வேற. இது ஃபர்ஸ்ட் க்ளோன் வந்து பிசாரோ. ஃபெயில் ஆயிட்ட பிறகு அதுக்கு வந்து என்ன சொல் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா மேட்ச் ஆகல அப்படின்றதுனால கூட அடிஷனல் டிஎன்ஏவா லெக்ஸ் லூத்தரோடது போட்டு செய்வாங்க. கேட்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப். அவங்க போட்டு பேட்மேன் vs சூப்பர்மேன்ல வந்து கடைசியா வருமே அவர் டூம்ஸ்டே. ஓ சாரி, எத்தனை பேர் இருக்கானுங்களா? பிசார் எப்படின்னா சாம்பி சூப்பர்மேன் மாதிரி இருப்பாரு. வாயில ஹீட் விஷயனும் கண்ணுல ஃப்ரீஸ் பிரெத் வச்சிருப்பாரு, உல்டாவா வச்சிருப்பாரு. வேற ஏதாவது இருக்குமா? இல்ல, அவர் பார்க்க என்ன சொல்றாரு, பேசுறதா ரிவர்ஸ்ல பேசுவார், அவ்வளவுதான். ரிவர்ஸ்லினா இந்த நீல வானம் என்றது அப்படின்ற மாதிரி அவர் ரிவர்ஸ்ல பேசுவார். நாங்க கூட வேற ரிவர்ஸ் நினைச்சோம். இல்ல புரியல என்ன நினைச்சு. வேற ரிவர்ஸ் நினைச்சோம். அப்படியா? தெரியலங்க. சரி, கடைசியில ஹீட் விஷன் வாயிலையும் ஃப்ரீஸ் பர்த் கண்ணுலயும் வருது. இந்த மாதிரி டிஃபரெண்டா ஏதாவது இருக்குமா நினைச்சோம். இல்ல அந்த மாதிரிலாம் இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் தான் இப்போதைக்கு கடைசியா வந்ததுதான் பீஸ் மேக்கர் சீசன் 2. இப்போ ஓபன் பண்ணா மல்டிவர்ஸ அப்படின்ற மாதிரி பீஸ் மேக்கர்ல மல்டிவர்ஸ் ஓபன் பண்ணுவா நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எதிர்பார்த்தேன், இந்த டைமென்ஷனல் போட்டு வந்து டோர் வரப்பன்னு எதிர்பார்த்தேன். இங்கதான் என்ன சொல்றது மேஜர், அதாவது என்ன சொல்றது ரெட்கார்ன்னு சொல்லுவாங்கடா காமிக் டேர்ம்ஸ்ல. ரெட்கார்ன்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து நான் போறேன்னா அதுக்கு வந்து ஒரு இது ஸ்டோரி மாதிரி வச்சு நான் பண்ணிடுவேன். இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் பாராடாக்ஸ் அதெல்லாம் வந்து பழைய டிசியை கழிச்சு விட்டு புது டிசி ஆரம்பிக்கணும், நியூ 52 ஆரம்பிக்கணும் காமிக்ஸ் அப்படின்றதுக்காக கிரைசிஸ் ஃபிளாஷ் பாயிண்ட் அதெல்லாம் போடுவாங்க. முதல்ல இருந்து நான் ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ரெட்கார்ன் பீஸ் மேக்கர் சீசன் 2 எடுத்த உடனே ஸ்டார்டிங் சீன் பீஸ் மேக்கர் சீசன் 2லயே சொல்றேன். சீசன் 2 சீசன் 2 எதிர்பார்த்தேன் இந்த மல்டிவர்ஸ் இருக்குமானே, ஆனா வந்து நாஜி மல்டிவர்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அப்பனா இதுதான் இப்ப வந்து பீஸ் மேக்கர் சீசன் 2 வந்து இது வந்து இதை தான் ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த ஜஸ்டிஸ் லீக் எல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜஸ்டிஸ் கேங் தான் வந்தாங்க இந்த வேர்ல்டுக்கு. கிளைமேக்ஸே மாத்திருப்பான் பீஸ் மேக்கர் ஒன் கிளைமேக்ஸ சுதர் மாத்திருப்பானுங்க. அதை நான் எதிர்பார்க்கலாம். ஆனா சீசன் 2 நான் எதிர்பார்க்காத ஒரே விஷயம் ஒண்ணு மட்டும்தான். எனக்கு ஃபர்ஸ்ட் சீனே பார்க்கும்போது ஜஸ்டிஸ் லீக்னு அவ சொல்லியிருப்பா, அடிபைய வந்து ஜஸ்டிஸ் லீக்காச்சும் கூப்பிடுங்க அப்படின்னு. இங்க பார்த்தா ஜஸ்டிஸ் கேங்காச்சும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி மாத்தி அங்க இருந்து ஏதாவது அதெல்லாம் தூக்கிட்டு அதனாலதான் பீஸ் மேக்கர் சீசன் 2ல தான் முழுசா மாத்திருப்பாங்க. பீஸ் மேக்கர் சீசன் 2வோட ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த பழைய இது ஜஸ்டிஸ் லீக் எல்லாம் கழட்டி விட்டு புது ஜஸ்டிஸ் லீக் சேர்த்திருப்பாங்க. ஓ ஓகே. இங்க வந்து ஜஸ்டிஸ் கேங்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் படத்துல காமிச்ச ஒரு கும்பல் வந்து இவங்கதான் அந்த அவங்களுக்கு பதிலா வந்தாங்க. இங்க வரும்போது அங்க வந்து அக்வாமேனை வந்து கலாச்சிட்டு போயிருப்பானா, இங்க வந்து இது இவனை கலாச்சிட்டு போயிருப்பான். கிரீன்லாண்ட் மஷ்ரூம் இதுல திருப்பி வந்து என்ன சொல்றது லிட்டரலா எல்லாம் எவன் கையில மாட்டானோ எல்லாருக்கும் அடிதான். சூப்பர்மேனை பார்த்து அவருக்கு பூப் ஃபெட்டிஷ் இருக்கு தெரியுமா?
ஃபுட் ஃபெட்டிஷன். ஆமா கூகுள் ரேண்டமா பண்ணி பாருங்க. கலாய்ப்பாங்க. நான் என்ன சொல்றது இது சொல்லும் போது நான் வச்சு சூப்பர்மேன் படத்தை இது தியேட்டர்ல பாத்துட்டு இருந்தேன். பீஸ் மேக்கர் கேமியோ வந்துச்சு. தலைவா அப்படின்னு கத்துறேன். நான் மட்டும் கத்திட்டு இருக்கேன். எல்லாரும் ஜான்சினா ஜான்சினா வந்து fan நினைச்சுப்பாங்க. அதான் பீஸ் மேக்கர் யாருக்குமே தெரியல. என்ன ஒருத்தன் கூட பீஸ் மேக்கரை பாக்கல. அட்லீஸ்ட் ஜான்சினா கணச்சு கத்திருக்கலாம். அதான் யாருமே எதிர்பார்க்கல. அவர் கொஞ்ச நேரம் தான் வருவாரு. இதுல ஜூடோ மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவான்டா. சரியான கேரக்டர். நான் ஃபர்ஸ்ட் சீசன்லயே செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டேன். திரும்ப திரும்ப வருவேன்டா நான் அப்படி. அவனும் அந்த இது மாதிரிதான் அடிக்கடிக்கு சாவவே மாட்டேன்றாங்கிற மாதிரி கேரக்டர் தான் அவன். இவன் எக்கனாமஸ் வந்து அப்படியே இதுவே ஜோக்கர் வந்து ராபினை போட்டு அடி அடி அடிச்சு அடிப்பான்ல. அந்த மாதிரி க்ரோபால் எடுத்து வந்து நங்கு நங்குன்னு மண்டையில அடிப்பான். திரும்ப திரும்ப வரும்டா அப்படின்ற மாதிரி திருப்பி ஜூடோ மாஸ்டர்லாம் என்ன சொல்றது, இந்த கேங்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கும்டா. இவன் ஜூடோ மாஸ்டர் எக்கனாமஸ் அதே மாதிரி வைப் ஆயிடுவானுங்க கடைசி போக எல்லாம் வைப் ஆயிடுவானுங்க. ஆமா இதுவும் என்ன சொல்றது கரெக்டா மல்டிவர்ஸ் வேற ஓபன் பண்ணி வச்சிருவாங்க. ஓபன் பண்ணி வச்சுட்டு இது என்ன சொல்றது அந்த அளவுக்கு பெருசா என்ன சொல்றான். நான் வந்து சூப்பர்மேன்ல எதிர்பார்த்த மல்டிவர்ஸ் அங்க காமிச்சிருவான் கண்டிப்பா. அல்ட்ராமேன் காட்டும் போதே எர்த் 2 தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா இல்ல நான் இங்க வர காட்டுவேன்டா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. வேற மாதிரி காமிச்சிருக்கோம். அது நல்லா இருக்கும்டா. பீஸ் மேக்கர் அந்த யூனிவர்ஸுக்கு போவான். போயிட்டு வரும்போது அவனோட டோப்பிள் கையிலே பாத்துருவான். பாத்துட்டு சண்டை போடும்போது அவன் கொண்டுருவான். அவனுக்கும் தெரியும். ஆனா என்ன சொல்றது அதுக்கு எண்டிங்ல இது சொல்லியிருப்பானுங்க. இந்த மாதிரி என்ன சொல்றது இத்தனை வேர்ல்டு நிறைய வேர்ல்டு இருக்கு. நம்மளால இத்தனை வேர்ல்டு தான் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அதுல இந்த வேர்ல்டுல போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுலதான் ரிக்ஃபிளாக் இவன் வருவார். இவன் வின்சென்ட். நீங்க இது சூசைட் ஸ்குவாட்ல பாத்தீங்கல்ல ரிக்ஃபிளாக் ஜூனியர். யாரு? அந்த மஞ்ச சொக்காரன். பீஸ் மேக்கர் ஒருத்தனை கொல்லுவான்ல. ஆமா. அவரோட அப்பா வந்து பீஸ் மேக்கர் சீசன் 2ல வந்து பழி வாங்குவாரு ஜான்சினாவை. ஓஹோ. இப்ப நீங்க நேரா இங்க சீசன் 2 வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல ஏன் இவன் வந்து பழி வாங்குறான்னு. அதனால உங்களை அதை பார்த்து சூப்பர்மேன்ல வச்சிருப்பாங்க. இவன் தான் ரிக் ஃபிளாக்னு சொல்லிட்டு சூப்பர்மேன்ல ரிக் ஃபிளாக் சீனியர் வருவான். ஜூனியரோட அப்பா இவருன்னு காமிச்சிட்டு சீசன் 2ல பீஸ் மேக்கர் சீசன் 2ல வந்து பழி வாங்குவாரு. என் பையனை கொன்னலடா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்காது பையன் வந்து மிஷின் போன இடத்துல இருந்துட்டான் அப்படின்னு மாதிரி நடிச்சிருப்பாரு. அமாண்டா வாலர் நடத்திட்டு இருப்பாரு ஒரு இதுவா டீம். அத வந்து அதனால இப்ப வந்து இவன் வந்து நான் பழி வாங்குறேன்டா இப்ப அப்படின்ற மாதிரி வந்துருவாரு. ஒரே நிமிஷம். ஆனா சீனியர் இருக்கான அவன் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவானா அவன் அமாண்டா வாலருக்கு ரிப்போர்ட் பண்ணுவான். இல்ல அது அப்புறம் மாறிட்டாங்க. இல்ல மாறிட்டாங்க. ஆமா ஆர்கஸ்ட் டைரக்டர் இப்ப வந்து இப்ப ஆக்டிங் டைரக்டரா இருக்காரு. அவங்கள சீசன் 1ல தூக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க ஆக்டிங் டைரக்டரா இருக்காரு. ஆமா இது வந்து அதான் இப்ப வந்து அந்த டைம் லைன் இருக்கும் கரெக்ட். எங்கன்னா கிரீச்சர் கமாண்டோஸ்ல இவர் வருவாரு ரிக் ஃபிளாக்கோட அப்பா வருவாரு. அங்க வந்து கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இதுல வந்து மேல ஆக்டிங் டைரக்டர் ஆயிடுவாரு சூப்பர்மேன்ல. அங்க முடிச்சிட்ட பிறகு சூப்பர்மேன்ல த்ரெட் மெட்டா ஹியூமன்ஸ் நிறைய ஆபத்து அப்படின்ற மாதிரி உணர்ந்துட்டு சீசன் 2ல வந்து ஒர்க் பண்ணுவாரு. அந்த கேரக்டர் சேஞ்சே ஒரு மாதிரி என்ன சொல்றது எனக்கு கொஞ்சம் அன்செட்டிலிங்கா இருந்துச்சு. இவர் நல்லவர்னு நான் எடுத்துக்கிறதா இல்ல கெட்டவர்னு எடுத்துக்கிறதா யாருக்காக தான் பாக்குறான். கிரீச்சர் கமாண்டோல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவனா இருப்பான். சூப்பர்மேன்ல எடுத்தீங்கன்னா பாதி நல்லவன் பாதி கெட்டவங்கிற மாதிரி இருப்பான். இதுல இதுல வந்து என்ன சொல்றது ஜேம்ஸ் கன்னோட பல முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு வந்து பேசிட்டு ஆல்ரெடி கேட்சிங் அப் டு மார்வெல்னு. அவங்க என்னென்னலாம் கொண்டு வராங்களோ எல்லாத்தையும் நான் டப்பு டப்புன்னு கொண்டு வந்துடணும். அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் யூனிவர்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப நான் வந்து ஆரிஜின் ஸ்டோரியில திருப்பி எடுத்துலாம் ஆரம்பிக்க முடியாது. அதே மாதிரி எல்லா லெகசி கேரக்டருக்கும் ஒரு ரூட் வச்சாச்சு. மல்டிவர்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. இப்ப இது ஜேம்ஸ் கன்னோட இன்னொரு ஃபீட் பெஸ்ட் ஃபீட் அப்படின்னா அது வந்து கலெக்டிங் பேடிஸ். கலெக்டிங் பாடிஸ்லப்பா பேடிஸ். இது இவங்களை கேஸ்ட் பண்ணிருப்பான். ஹார்கோட்டா சொல்லிட்டு வந்து அவர் ஒய்ஃபையே கேஸ்ட் பண்ணிருப்பாரு. அவர் இதுல வந்து சீசன் 2ல வந்து ஷாஷா போர்டேவா சொல்லிட்டு ஒருத்தவங்களை கேஸ்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க ஃபீமேல் கேஸ்டிங்லாம் மட்டும் எல்லாம் டாப் டயரா இருப்பாங்க. லூயிஸ் லேனுக்கும் செமையா இருப்பாங்க. நம்ம ஊரை சென்சார் பண்ணிட்டாங்கடா. வெக்கக்கேது. இந்த ரீபூட்டட் யூனிவர்ஸ்ல டிசியோட ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ஃபேன். ஆமா இசபெல்லா மார்சிடு இந்த ஹாக்கர்ல வருவாங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க. இங்க இதுல அனுப்புறேன் பாருங்க வின்சென்ட்டுக்கு டிஸ்கார்ட் சாட் பாருங்க. டிஸ்கார்ட் சாட் பாரு. இது ஜெனரலா? இல்ல நான் இதுதான் ரெக்கார்டிங்கா? ஆமா இது வரல. இப்ப வரும் பார். வந்துச்சா? யார் இவங்க? இவங்க தான் பீஸ் மேக்கர் சாஷா போர்டோ சீசன் 2ல வருவாங்க. சாமியா இருப்பாங்க. இவங்க இந்தியனா? இல்ல லட்டினா.
இந்தியன் ஆரிஜின் லத்தீனா இல்லையா? லத்தீனா மெக்சிகான் ஓ செம்மையா இருப்பாங்க. மெக்சிகன். சீசன் 1ல ஹார்கோட்டுக்கு வாய் பொளந்தேன். அது அவன் சீசன் 2 பொண்டாட்டில ம் ஏல அவன் பொண்டாட்டில இவங்களுக்கு இப்ப இவங்களா? இல்ல இல்ல இவங்க இல்ல. இங்க இத இப்ப காட்டுறேன் பாரு. அவங்கதான் ஜேம்ஸ் கன்னோட பொண்டாட்டி. அவங்களும் பீஸ் மேக்கர்ல ஜான்சினாவோட ஜோடி இவங்க. நிஜமாலுமே இவங்க வந்து ஜேம்ஸ் கன்னோட பொண்டாட்டியா? ஆமா நிஜமா ஜேம்ஸ் கன் பொண்டாட்டி. கொடுத்து வச்சவன். சீசன் 2ல பாத்தீங்கன்னா தெரியும். ரெக்ஸ்ல கூடயும் இருப்பாங்க, ஜான்சனா கூடயும் இருப்பாங்க. பாக்குறேன். ஆனா இவ்வளவு இது வச்சோம் இவங்களுக்குள்ள ஒரு சீன் இருக்க மாதிரியே காமிச்சிருக்க மாட்டான் மனுஷன். நிஜமாலுமே பொசசிவா தான் இருந்திருக்கான். வச்சிருப்பான்டா. என்ன ரெக்ஸ்லாக் கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பான். அவ்வளவுதான். ஜான்சனா கூட அது அந்த யூனிவர்ஸ்லடா. என்னடா பேச? சரி சண்டை ஓட்டுக்காதீங்கயா. அதுதான் இவரோட பேடிஸ்க்குலாம் நாங்க ஃபேனுங்க. லிட்டர்லி. அதுவும் இப்ப வந்து இதுல சூப்பர் கேர்ள்ல இவங்க வராங்க. இல்லடா அவங்க பேரு வந்து அவங்க பேரு எனக்கு வாயில நுழைய மாட்டேங்குது. ஸ்வீனி ஸ்வீட்னியா அவங்க பேரு? அவங்க இல்லடா டேய். மைலி அவங்க பேரு. இதுல இருப்பாங்க. அது பேர் என்ன? ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்ல. சூப்பர் கேர்ள் நான் சொல்றேன். ஆமா சூப்பர் கேர்ள் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்ல இருப்பாங்க. அதுலயும் பர்ஃபெக்டான பேடி. எனக்கு பேடிஸ் தான் கேஸ்ட் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரியே. மில்லி அலாக். ஆமா மில்லி ஆல்காக். ஜேம்ஸ்கின் கேஸ்டிங் மட்டும் மிஸ் பண்ணதே இல்லை எப்பவுமே. அது ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு இது வரைக்கும் தான் புது டிசி வந்திருக்கு. இமேஜ் இந்த மாதிரி தொலாவி அனுப்புறியா? இது வச்சிருக்கேன்டா, சேவ்ல வச்சிருக்கேன்டா. இதெல்லாம் இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல். கத்துக்கணும்டா, இவனை பார்த்து கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அதான் இந்த வருஷத்துல இந்த 3 இது வந்துச்சு, 3 டிசி ப்ராஜெக்ட். அடுத்த வருஷம் 3 வருது. லேண்டன்ஸ் வருது, இது சூப்பர் கேர்ள், கிளேஃபேஸ். எனக்கு என்ன சொல்றது, கிளேஃபேஸ் டீச்சர் கமெண்டோஸ்ல. அதான் இப்ப வந்து எனக்கு லேண்டன் சூப்பர் கேர்ள் கூட பிரச்சனை இல்லை, ரெண்டுமே நல்லா தான் இருக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை. கிளேஃபேஸ் நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் பயமா இருக்கு. அந்த கேரக்டரை ஒழுங்கா கொண்டு வரலாம் ஒரு மாதிரி ஆயிரும்டா. ஆமா, ஏன்னா என்ன சொல்லுது, எனக்கு இவனுக்கு வில்லன் ஸ்டோரியா இருக்க போதா, இப்ப வந்து ஆல்ரெடி இந்த ஜோக்கர் மாதிரி வரப்போதா, பாடி ஹாரர்னு வர சொல்றாங்க, எத்தனை பேர் பார்க்க போறாங்கன்னு தெரியல. அந்த ஜானரே வந்து என்ன சொல்றது, அவர்ஷான ஜானர்னு வச்சுக்கோங்க, யாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அது அந்த பேரே வந்து கிட்டத்தட்ட என்ன ஹாரர்னு போட்டு வச்சிருக்கானுங்க. பாடி ஹாரர்னா என்ன சொல்றது, உடல்ல வந்து ஒரு மாதிரி கொடூரமாக காட்டுறது அந்த மாதிரி இருக்கும். உனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இருக்கும், லிட்டரலா அப்படிதான் இருக்கும். சப்ஸ்டன்ஸ் பாத்தியா? சப்ஸ்டன்ஸ் நான் பார்க்கடா. ஓகே, அது நல்லா இருக்கும். வேற என்ன, இது பாடி ஹாரர்ல தான் கணக்குல வரும். ஹியூமன் சென்டிபீட். டேய் நான் மியூட்ல பேசிட்டு இருந்திருக்கேன்டா. சப்ஸ்டன்ஸ் மாதிரியான்னு ஆமா ஆமா, இந்த ஹியூமன் சென்டிபீட் அதெல்லாம் இந்த கணக்குல தான் வரும். உடம்பு அப்படியே கொடூரமா காமிக்கும். நான் கரெக்டா சப்ஸ்டன்ஸ் மாதிரியான்னு கேக்குறேன், நீ அதுக்கப்புறம் சொல்ற. மியூட்ல பேசினா எனக்கு தெரியாது. நீ எனக்கு அதுதான், இது வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றது, நாட் தட் ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரில புலங்குற ஜானர் இல்லை இது. அதுவும் என்ன சொல்றது, கிளேஃபேஸ் மாதிரி ஒரு வேல்யூ கொண்ட ஒரு கேரக்டர் வந்து போடுறது வந்து எனக்கு இதுதான் கொஞ்சம் தப்பிச்சுனாலும் முழுசா முடிஞ்சிடுங்க. அடிக்கிறதுக்குனே அத்தனை பேர் இருக்கானுங்க. எங்க பாட்காஸ்ட்லயே ஒருத்தனை வச்சு நாங்க சுத்திட்டு இருக்கோம், மாபுன்னு. அவ்வளவுதான்டா டிசி முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லி திருப்பி 8 மணி நேரம் எங்கிட்ட வந்து சண்டை போடுவான். அது போக இது அடுத்து முதல்ல வரப்போது லேண்டன்ஸ் தான். லேண்டன்ஸ்ல இவரு தான் மாதிரி. இவங்க கூட யாரு, 2 பேருமே பெரிய ஆக்ட்ரஸ். ஆரன் பியர்ஸ் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் உனக்கு. ஆரன் பியர் வந்து இப்ப கடைசியா முஃபாசால லைன் கிங்ல வருவாரு. ஓகே, முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க. இவர் கொஞ்சம் இப்போதைக்கு ஃபேமஸா இருக்கிற ஒரு பிளாக் ஆக்டர். அது போக இவரு ஆல்ரெடி ஆக்சுவலா இந்த லேண்டன் கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜான் ஸ்டூவர்ட், ஹால் ஜார்டன், காய் கார்னர் 3 பேருமே இருக்காங்க இதுல. என்ன நடக்க போதோ.
பரவாயில்ல, ஃபுல் ஃபிளெஜ்டா கிரீன் லேண்டன்ஸுக்காண்டி ஒரு படம் எடுக்கிறானுங்க. ஆமா. எனக்கு இப்ப திருப்பி அதே சேம் பசில்ல தான் நான் உட்கார்ந்துருக்கேன். இப்ப இதுக்கு அடுத்து வந்து மேன் ஆஃப் டுமாரோ சூப்பர்மேன் 2 எடுக்க போறாரு. அது வந்து 2027ல வருது. ஒரு வருஷம் கேப் இருக்க போகுதுன்னு வச்சுங்க. இப்ப ஆல்ரெடி இப்ப லேட் அவுட் பண்ண இதெல்லாம் எடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து அத்தாரிட்டி வரப்போகுதுன்னாங்க. அது வந்து வரலாம், வராமையும் போலாம். அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு. அது வந்தா இன்ஜினியர் வச்சு வரணும். அது ஃபுல்லா பொலிட்டிக்கல் படமா தான் இருக்க போகுது. ஏன்னா கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ டீம் தான் அத்தாரிட்டி இருக்க போகுது. அது போக இப்ப வந்து பீஸ் மேக்கர் 2ல செக்மேட்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க. அவரும் சொல்லிட்டாரு, நான் பீஸ் மேக்கர் சீசன் 3 எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படி எடுத்தா செக்மேட் தான். ஆமா, இதோட எடுத்தா செக்மேட் தான் எடுக்க போறாரு அடுத்து. அதுல வந்து செக்மேட் கடைசியா இவங்க என்ன அடிபயோட ஒரு டீம் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. ஆமா 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 ஆமா. அந்த விக்ரம் மாதிரி வெளியே வந்துட்டு மேல பார்த்து வெற்றி அப்படின்னு மாதிரி காட்டுவாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம இவரை பீஸ் மேக்கரை தூக்கி இதுல போட்டுருவானே, வேற டைமென்ஷன்ல போட்டுருவான், சால்வேஷன் பிளானட்ல போட்டுருவான். இப்ப என்னன்னா சால்வேஷன் ரன் எடுத்தினா சால்வேஷன்ல என்ன நடக்க போகுதுன்றது ஒரு டவுட். காமிக் படி சால்வேஷன்ல வந்து என்ன நடக்கும்னா அப்போகலிப்ஸ் நியூ கார்ட்னு இருக்காங்கடா. அப்போகலிப்ஸை ரூல் பண்றது வந்து இவரு டார்க் சைடு. நியூ கார்டஸ் ரூல் பண்றவர் வந்து நியூ ஜெனிசிஸ் ரூல் பண்றவர் வந்து ஹை ஃபாதர். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு உடன்படிக்கைக்காக பசங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இவன் அப்ப டார்க் சைடோட பையன் இந்த பக்கமும் ஹை ஃபாதரோட பையன் வந்து டார்க் சைடு கிட்டயும் வளருவாங்க. ஒரு என்ன சொல்றது, உன் பையன் என்கிட்ட இருக்கான், ஏதாச்சும் பணம் போட்டு தில்லு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பீஸ் ட்ரீட்டிக்காக 2 பேரும் பசங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இது வந்து காமிக்ல நடக்கும். காமிக்ல வந்து அங்கதான் வந்து மிஸ்டர் மிராக்கிள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, இவனோட பையன், ஹை ஃபாதரோட பையன். இவங்க கிட்ட அடி வாங்கி அவன் வந்து கிரேட்டஸ்ட் எஸ்கேப் ஆர்டிஸ்டா மாறிடுவான் மிஸ்டர் மிராக்கிள். அவனுக்கு வந்து டிவி ஷோ எடுக்க போறான், அனிமேட்டட் ஷோ எடுக்க போறான்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் ஜேம்ஸ் கன். நான் எனக்கு வந்து அப்ப சால்வேஷன் அங்க நடக்குது, அங்க நடந்தா இங்க வரும் அப்படின்ற மாதிரி நான் அப்படியே கனெக்ட் பண்றேன். ஆனா ஜேம்ஸ் கன்னோட ஒரு இது என்னன்னா அனிமேஷன் தனியா விடாம நல்லா இருக்கு. இது போக இது கிரீச்சர் கமாண்டோ சீசன் 2 எடுத்தீங்கன்னா நாஸ்ஃபெரட்டு, கிங் ஷார்க்கு, ஜிஐ ரோபோட் அதெல்லாம் வரப்போகுது. அது ஒரு குத்தா இருக்க போகுது. நியூ டாஸ்க் ஃபோர்ஸ் வாலர் கீழே, அது அமாண்டா வாலர் கீழே வருமா அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அமாண்டா வாலருக்கார ஒரு சீரிஸ் எடுக்க போறேன்றான். அமாண்டா வாலருக்கு மட்டுமா? ஆமா, அது தியரிட்டிக்கல் சீரிஸ் மாதிரி தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா அமாண்டா வாலர் சுத்தியே எடுத்திருப்பான். அப்புறம் அதான் என்னதாங்க உங்க மைண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கேன். பரவாயில்ல, நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கான். டிசி அவனை எடுக்க விட்டா போதும், டிசி திரும்ப எழுந்து வந்துடும். இப்பதான் மெயின் பிரச்சனைக்குள்ளே வரீங்க. நேரா இப்ப நெட்ஃபிளிக்ஸ் வாங்க போறேன் அப்படின்ற நிக்கிறான். அவ்வளவுதான் நம்ம அண்ணன், சரி தம்பி ரீபூட் பண்ண வரையும் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நீங்களே வச்சுங்களான்னு கிளம்பிடுவான். எனக்கு அது வேற ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஐயோ என்ன பண்ண போறாரோ. அப்படி சூப்பர்மேன் ஓடுனதுல இருந்து சூப்பர்மேன்ல இருந்து கிளை கதையா நிறைய எடுத்துட்டு வர போறா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு ஜிம்மி ஓல்சனுக்கு சீரிஸ் எடுத்துட்டு வரேன்றான். ஜிம்மி ஓல்சனுக்கு சீரிஸ் எடுத்துட்டு வந்து அதுல வந்து நான் கொரில்லா கார்டை காட்டுவேன்றான். கொரில்லா கார்டு யாரு? இது ஃபிளாஷ்ல வரவன்டா அவன். ஃபிளாஷோட மெயின் வில்ல அவன். இதான் இங்க வந்து இவனை கூட்டு வந்து என்னன்னா இந்த கலப்பு கிளப்பிட்டு இருக்கேன். அவன் ஃபிளாஷுக்கு தானே இல்லை, அவனால ஃபிளாஷ்னால மட்டும் தான் அவனை சமாளிக்க முடியுங்கிற மாதிரி தான் இருக்கும். கிரீச்சர் கமாண்டர்ஸ்லயே கொரில்லா கார்டை வந்து இன்ட்ரோ பண்ணிடுவாங்க, சும்மா டீஸ் மாதிரி வந்துட்டு போயிடுவாரு. சரி, அதான் எனக்கு வந்து கிரீச்சர் கமாண்டர்ஸ் வச்சேன்னா நீ இங்க இருந்து எல்லாரும் கூட கனெக்ட் பண்ணிடலாம், மெயின் ஹீரோஸ் எல்லாரும் கூட இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். உனக்கு ராபின் கொண்டு வரணும்னா பாஸ்பரஸ் வந்து பிளட் ஹெவன்ல தான் இருப்பாரு. பிளட் ஹெவன்றது ராபினோட இடம். ராபின் குட்டி பேட்மேனோட இடம். குட்டி பேட்மேன் இடம். அதான் இப்ப வந்து ராபின் வேற படம் எடுக்க போறேன், டைனமிக் டியோன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்க போறேன் அப்படின்றான். இங்க பேட்மேனுக்கும் டேமியன் வெயினுக்கும் படம் எடுக்க போறேன்றான். என்ன புரியல அண்ணா, மொத்தமா காமிக் புக் இதை படிச்சு வச்சுட்டானே. எனக்கு ஐயோ சுத்தி இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்களே, கொஞ்சம் பொறுமையா போங்க. எடுத்துட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க, எடுக்காம அனௌன்ஸ் பண்ணாதீங்க. ஆசை நாசமா போதா இல்லையா? எனக்கு லிட்டரலா என்ன சொல்றது, இத்தனை அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டானா. அதான் அதுக்குள்ள இப்ப வார்னர் ப்ரோஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸால வாங்கப்படுது அப்படிங்கிறானுங்க. அதான் ஏன்னா இப்ப தெரியல, ஏன்னா HBO யூனிவர்ஸ்னா நீ வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை நோக்கி எல்லா ஆர்க்கும் போகணும். இப்ப மார்வலே வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன் கான்டென்ட் ஆர்க இதுதான் பேஸா வச்சுட்டு ஃபேஸ் 2ல இருந்தே அதுக்கு ஏத்த மாதிரி மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னொன்னா.
அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து சீக்ரெட் வாட்ச் தான் வச்சிருந்தானுங்க. அது என்ன லட்சணத்துல போச்சுன்னு தெரியும். அது மை இவர் அது வந்து வந்து அப்படியே ஒவ்வொரு படத்துக்கும் அப்படியே கிளைக்கதை மாதிரி பிரிச்சுட்டாரு. இப்ப வந்து நான் வந்து சூப்பர்மேன் பார்த்துட்ட பிறகு ஓகே இப்ப வந்து இவங்க எல்லாம் ஒண்ணா சேருவாங்க. மிஸ்டர் டெரிஃபிக்கும் மெட்டாமார்போவும் ஒண்ணா சேரும்போது ஓகே டெரிஃபயர்ஸை தான் இவர் ஒண்ணா சேர்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல. ஜஸ்டிஸ் கேங் சும்மா இருக்கு. இப்ப சூப்பர் கேர்ள்ல என்ன கதை எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. சூப்பர் கேர்ள்ல ஆமா, பீஸ் மேக்கர்ல செக்மேட் கொண்டு வந்துட்டாரு. இங்க அத்தாரிட்டிஸ் இருக்கு, புது டாஸ்க் ஃபோர்ஸ் எம் வேற. நாங்க இவரே ஜேம்ஸ் கனே பாட்காஸ்ட் வச்சு நடத்துறாரா, அவரே சொல்லுவாரு. அதுலயே வந்து பீஸ் மேக்கர் ஒண்ணுனா நடக்கும்போது எனக்கு நான் வந்து கிரீச்சர் கமாண்டர்ஸ் எடுக்கும்போது தான் நான் பேரலா பீஸ் மேக்கர் ஷூட் பண்ணேன். எனக்கு வந்து இத்தனை ஜிஐ ரோபோட்டுக்கு இத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான்டா தெரியும். தெரிஞ்சதுதான் ஆட் பண்ணிருப்பேன்டா அப்படின்னாரு. இதுல பீஸ் மேக்கர் சீசன் 2ல நாசி தானே ஜிஐ ரோபோட்லாம் வந்துச்சுன்னா ஒரு கலக்கி இருக்கும், தரமா இருந்திருக்கும். அவரால் நம்ம ட்விஸ்ட் கண்டுபிடிச்சோன்றதே ஏத்துக்க முடியல. நாங்க ஒரே பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரியல நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுவீங்கன்னு. நம்மளாம் வீக்லி வாட்சர் தானே, அதனால ஒரு வாரமா தேரி எல்லாம் போட்டு பாரு நாசி யூனிவர்ஸ் தான் காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி தியரி எல்லாம் வச்சுட்டதுனால ஒட்டுக்கா பார்த்தங்காட்டி தெரியல. நம்ம ஏதோ பிரம்மாண்டமா பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு அவரு. என்ன இது இவன் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சது இவ்வளவு அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஆனா சீரியஸா நல்லா இருந்துச்சு நாசி யூனிவர்ஸ். அவன் போயிட்டு அங்க அவனா வாழ்ந்துருவான். அவன் வாழ்ந்துட்டு வந்து கேட்பான், ஏண்டா இங்க பாடுற டேபிள் மேல வந்து இது வச்சிருக்காளுங்கடா, நான் ஹிட்லரோட புக் வச்சிருக்கானுங்க, அங்க பாடுற நாசி சிம்பிள் உடஞ்சிருக்கானுங்க, இது கூட உனக்கு தெரியல, இதனால இருந்தேன் அதை நோட் பண்ணவே இல்லை அப்படிமா. நான் இது ஒன்று மிஸ் பண்ணேன் விஜிலாண்டிய சீசன் 2ல. வருவானே வந்து ஸ்பைடர்மேன் டீஸ் பண்ணுவானடா. ஆமா ஆமா, ஸ்பைடர்மேன் மீம் போட்டேன்னு சொல்லுவான். ஸ்பைடர்மேன் மீம் அப்படிமா, செமையா இருக்கும். அதான் அவன் ரொம்ப லைவ்லயே வச்சிருப்பான்டா சீரிஸே. எனக்கு அவன் வந்து அவன் அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுல மெயினா பீஸ் மேக்கர் அது அழுவான்ல, ட்ராமா உடஞ்சு நான் சொல்றது எல்லாமே நாசமா போகுது அப்படின்ற மாதிரி அழுவான்ல. அவங்க பிடிச்சி கேப்டன் ட்ரைம் அவங்க அண்ணனை பிடிச்சி லாக் பண்ணி என் அண்ணனை விடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனை கொன்றுவான்டா. இல்ல கொல்ல மாட்டான், அண்ணன் தப்பிச்சிருவான். இல்ல அவங்க அப்பனை கொல்ற, அவங்க அப்பனை கொல்லுவான்ல. அவங்க அப்பா அப்படியே உத்தம மாதிரி பேசிட்டு இருப்பான். அவன் ஏறி நின்றுட்டு இருப்பான். நான் கூட அந்த யூனிவர்ஸோட விஜிலண்ட் தான் நினைச்சேன். அவன் ஒடியாடுவான் பாரு ஒரு மாதிரி, செம்மையா இருக்கும். பின்னாடி இவன் இருப்பான், அவன் அண்ணனும் நின்றுட்டு இருப்பான், இவனும் நின்றுட்டு இருப்பான். வந்து டப்புன்னு குத்துவான், சரியா இருக்கும். அது போக இது 2 அப்பன வாட்டியும் இவனதான் கொண்டு இருப்பான். ஆமா 2 தடவையுமே இவன் கொண்டு இருப்பான். அப்படியே டிராமா அதுக்கு போதெல்லாம் ஜான்சனோட பீக் ஆக்டிங் தான் இதெல்லாம். என் தலைவர் ஃபுல் ஆக்டரா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இதை கம்பேர் பண்ணும் போது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸை கம்பேர் பண்ணது இதுல நடிச்சிருப்பான். ஒருவேளை ஜான்சினாவும் காமிச்சிட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. இது போக இப்போதைக்கு இன்னும் ஜேம்ஸ்க்கு கடைசியா என்ன சொன்னது படி பாத்தீங்கன்னா, கேம்ஸ் எல்லாம் வந்தா நாங்க வந்து கண்டினியூட்டில தான் கொண்டு வருவோம் அப்படின்ட்டாங்க. இப்போதைக்கு எந்த கேமும் டெவலப் பண்ணல. எல்லா டெவலப் பண்ண கேம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டானுங்க. எது கேன்சல் பண்ணானுங்க? வண்டர் உமன் எடுத்துட்டு இருந்தாங்க கேம். வந்து நல்லா இருந்திருக்காதுடா. ஒண்ணுமே இருக்காதுடா. இல்லடா அது வந்து மார்வெல் கேம் பத்திலாம் பேசாதீங்க, அது இன்னும் கேவலமா இருக்கும். வண்டர் உமனே நல்லா இருக்கும். நீங்க அவெஞ்சர்ஸ் சொல்றீங்க, இல்ல அது எதுக்கு கேம்னு கொண்டு வராங்க? இல்ல நல்லா இருக்கும் ஆக்சுவலா. டிசி சைடு கேம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். கேம்ஸ் எடுத்தீங்கன்னா டிசி சைடு எல்லாமே நல்லா இருக்கும். முக்காவாசி முன்னாடி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆமா நல்லா இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் கேம் கூட நல்லா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் கொண்டு வரான்னு மார்வெல்னு ஒரு கேம் கொண்டு வந்தாங்க. அது போட்ட எல்லாரும் மார்வெல் ஏதோ ஸ்ட்ரைக் பேக்னு ஏதோ பேர்லாம் வச்சு கொண்டு வந்தானுங்க, எதுவுமே ஓடல. இப்ப ரைவல்ஸ் நல்லா தான் இருக்கு. ரைவல்ஸ் நல்லா இருக்கு. ஆனா ரைவல்ஸ் டாப்ல இருக்கு. அப்படியே இல்ல நான் ஆடிட்டு தான் இருந்தேன், நான் கடைசியா ஆடிட்டு இருந்தேன். இப்ப வந்து இப்பதான் டாப்ல இருக்குன்னு நினைச்சேன்டா. பார்த்தேன்டா ஏதோ சார்ட்ல பார்த்தேன்டா டாப்ல இருந்துச்சுடா. ஆமா நான் நல்லா தான் இருந்துச்சு. ரைவல்ஸ் எல்லாம் குறை இல்ல. அதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் சொல்லிட்டு ஒன்னு பி எடுத்தாங்க, அதுதான் மாதிரி அது விளையாண்டா. நானு அவசரப்பட்டு ஏத்தி விளையாண்டா. அது வந்து என்ன அவெஞ்சர்ஸ்ன்னு பாத்துட்டு ஒரு இதுல ஒரு குஷியில இருந்த டைம்ல அதை ஏத்தி விளையாடணும்னு நினைக்கிறேன்டா. 10 நிமிஷத்துலயே சடன் இருக்கு. லிட்டரலா அப்படிதான். ஸ்பைடர்மேன் 2 எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. எனக்கு வந்து ஸ்டோரி தான் நான் மெயினா பாத்துட்டு இருந்தேன். பீட்டர் பார்க்கர் ஸ்டோரியே இல்ல.
மைல்ஸ் வெனம் மொராலிஸ் நல்லா இருந்துச்சா? எனக்கு மைல்ஸ் மொராலிஸ் வந்து என்ன சொல்றது, அதுல ஒரு சில டிசிஷன்லாம் லூஸ் குதித்தனமா இருக்கும். அதெல்லாம் நான் முன்னாடியே பேசியிருப்பேன். நீங்க இது டிசில வந்து கடைசியா என்னங்க கடைசியா ஒரு நல்ல கேமுமே வரல. ஆர்க்கம் ஆர்க்கம் அதான் அது ரொம்ப பழசுடா. இதுதான் கடைசியா வந்தது நல்ல கேம் நீ சொல்றத பார்த்தா. அதுக்கப்புறம் அதான் ஆர்க்கம் ட்ரையாலஜி நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து இது விட்டானுங்க காத்தம் நைட்ஸ்னு. நல்ல வேலை, நானா வெறுத்துட்டேன். பேட்மேனை சாவடிச்சு திருப்பி கொண்டு வந்து திருப்பி சாவடிச்சு என்ன பண்றானுங்கன்னே தெரியல அந்த கேம் வச்சுட்டு. திரும்ப திரும்ப நீ வந்தீங்கன்னா சாவடிப்பேன் அந்த மாதிரி. அதுல சாவடிச்சு திருப்பி கொண்டு வருவாங்களா, சூசைட் ஸ்குவாட்ல கில் தி ஜஸ்டிஸ் லீக் திருப்பி கொண்டு வந்து திருப்பி சாவடிப்பாங்க. எனக்கு விட்டுருங்க, எனக்கு பேட்மேனை விட்டுருங்க. பேட்மேனோட சீரீஸ ஃபுல்லா எடுத்துனாங்க, நல்லா இருக்கும்டா. பேட்மேனு அவன் ராபினை ட்ரெயின் பண்ணுவான். இவனுக்கு ஏஜ் ஆனோடனே ராபினை வந்து பேட்மேன் ஆக்குவான். அவன் பேர் என்ன, டேமியன் வீனா? இல்ல இன்னொருத்தன் வந்து டிக்ரேஷனு. அவன் வந்து அப்புறம் நைட் விங்கா மாறுவான். அதுக்கப்புறம் இங்க வந்து இவன் ரெட் ஹூட் வருவான். இல்ல அவன் வந்து பேட்மேன் ஆகி அதுக்கப்புறம் பிடிக்காம நைட் விங் ஆவான். இல்ல ராபினா இருக்கும்போது பிடிக்கல. ராபினா இருக்கும்போது பேட்மேனோட இது விஷயம் பிடிக்காம தான் அவன் நைட் விங்கா மாறுவான். பேட்மேன் கொஞ்சம் அவனோட ரூல்ஸ் விட்டு வெளில போவான் அந்த டைம்ல. ஆமா, அதுக்கப்புறம் தான் நீ வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சவனே இன்னொரு ராபினை கொண்டு வந்து ஜேசன் டாட கூட்டு வந்து வளர்த்து டெத் இன் தி ஃபேமிலி ஸ்டோரி லைன் நடக்கும். ஜேசன் டாட் வந்து ஒரு லூசு புண்டை. ஓபனா சொல்றேன், எனக்கு பிடிச்ச கேரக்டர் ஜேசன் டாட். நீ இது பாத்துட்டியா? அந்த ஒரு சீரிஸ் ஒன்னு வந்துச்சுடா, டைட்டன்ஸ்னு சொல்லிட்டு. அதுல ஒரு அதுல வருவான்டா அவன், ஜேசன் டாட்னு ஒருத்தன் வருவான்டா. அது அவனை பாத்தீங்கன்னா நீ அந்த கேரக்டரை வெறுத்துருவ. நீ பாத்துட்டியா? உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப வந்து இப்ப வரைக்கும் காட்டுல இந்த கேரக்டர், பட் இந்த கேரக்டர் தான் எனக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா யாரு? பிடிக்காத டிசி கேரக்டர் யாரு? எனக்கு நைட் விங், டிக்ரேஷன் நைட் விங்கா வந்தா நல்லா இருக்கும். எனக்கு கேரக்டர் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து ஜேசன் டாட். ஜேசன் டாட் எனக்கு அதுதான் ஸ்வாகா இருப்பான்டா அவன். எனக்கு வந்து ரெட் ஹூட்டா வேணும். எனக்கு அந்த ஜூனியர் ராபின் அதெல்லாம் வேணும், எனக்கு ரெட் ஹூட்டா வேணும். ரெட் ஹூட்டா நல்லா இருப்பான். ஜூனியர் ராபினா கேரக்டர் அவன் வந்து எப்படின்னா புளிச்சி குழந்தை அப்படின்னா புளிச்சி குழந்தை மாதிரி தான். என்னது புளிச்சி குழந்தை கேரக்டர் தான் அவன். அது அப்புறம் தான் ராபின் ஜூனியரா இருக்கிற வரையும் புளிச்சி குழந்தையா இருப்பான். அப்புறம் வந்து ரெட் ஹூடா வரப்ப நல்லா இருக்கும். அவன் ஒரு சரியான காம்பேட் சொல்றது போட்டி கொடுப்பான், செம்மையா இருக்கும். அவன் ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரெக்ரூட் சரியான அடிவதா குத்துதான், கண் எடுத்து டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். சமாதானமே கிடையாது, கொலை பண்ற அளவுக்கு தான் அவன். ராபின் ஜூனியரா இருக்கிறதே கொலை பண்ற அளவுக்கு போவான். அயன்ல தா சொல்லுவாள்ல பேட்மேன், என்னடா குத்தி குத்தி ரத்தம் போல போலன்னு ஒரே குத்து அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் அவன். அதனாலதான் வந்து பேட்மேனுக்கு அவனை பிடிக்காது. அவன் என்ன சொல்லுவான்னா, உனக்கு டிக்ரேஷன் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்றான். அதுலதான் ரொம்ப பிரேக் ஆகி தனியா வெளியில போயிட்டு ரெட் கூட திரும்ப வருவான். இதுக்கப்புறம் இன்னொரு ராபின் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு டிம் ட்ரேக்னு. என்னடா பேட்மேன் நீ உருவாக்க மாட்டா, கடைசி வரையும் ராபினா தான் நீ உருவாக்குவியா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து டிம் ட்ரேக்கோ வெளியே போயிட்ட பிறகு பையன் வந்துடும், டேமியன் வெயின் வருவான். இவங்க நேரா டேமியன் வெயின் கதைக்கே போறாங்க. இங்க ஜேம்ஸ் கன் நேரா டேமியன் வெயின் கதைக்கே நான் போறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அது நல்லா இருக்காதுடா, ஒரு மாதிரி நல்லா இருக்கும், பட் இந்த அளவுக்கு இருக்காதுடா. அது நல்லா இருக்கும்டா. எனக்கு டிக்ரேஷன் கதை தான் எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப பேரண்ட்ஹுட்டா இருக்கும் ஸ்டோரி. அதாவது டேமியன் வெயினை கம்பேர் பண்ணும்போது டிக்ரேஷன் அவன் சொந்த பையன் மாதிரி வளர்த்தி இருப்பான். டேமியன் வெயின் வந்து என்ன சொல்றது, ரெட் ஹூட் ஒரு புளிச்சி குழந்தையா இருந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரிதான் இருப்பான். டேமியன் வெயின் என்னன்னா இவன் வளர்க்க மாட்டான், அவன் அசாசின்ஸ் கிட்ட கொடுத்து வளர்க்க விட்டுருவான். ஆமா, ராஷால் குல் வளர்த்து வச்சிருப்பாரு. அது நல்லா இருக்கும். ஆனா அந்த அசாசின்ஸ்ல அந்த கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணாலும் நல்லா இருக்கும். டேமியன் வெயின் வளர்க்குற அந்த கேங் இருக்குல்ல, 21 அசாசின்ஸ் 20 அசாசின்ஸ் சொல்லுவானுங்க, லீக் ஆஃப் ஷேடோ. லீக் ஆஃப் ஷேடோ மட்டும் லீக் ஆஃப் அசாசின் அவனுக்கு அந்த குரூப் மட்டும் கேரக்டர் எப்படி சொல்றது, அந்த கேஸ்ட் மட்டும் நல்லா அமைச்சிட்டானா டேமியன் வெயினோட கேரக்டர் நீ எழுதவே தேவையில்ல, மஜாவா இருக்க போகுது, நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா டிக்ரேஷனுக்கும் ஜேசன் டாடுக்கும் ஆப்போசிட்டா வருவான் டேமியன் வெயின். பேட்மேனே கொன்றுவான் ஒரு கட்டத்துல. ஸ்ட்ரென்த் இருக்கு அவனுக்கு, அவ்வளவு பவர். அதே இது பிடிக்காத கேரக்டர் டிசில
எனக்கு பிடிக்காத கேரக்டரா யார சொல்றது, எப்படா சொல்றது சார் டப்புன்னு. இதுல டைட்டன்ஸ்கே தான் திரும்பவும் டைட்டன்ஸ்கே வரேன். டைட்டன்ஸ்ல சேஃப் ஷிஃப்டர் ஒருத்தர் இருப்பானே. டைட்டன்ஸ்ல ஷேப் ஷிஃப்டரா? நீங்க இவரை சொல்றீங்களா? மார்ஷ்மேன் என்று சொல்றீங்களா என்ன? மார்ஷ்மேன் என்று நல்லா இருப்பான் அவன் கேரக்டர். நல்லா பீஸ்ட் பாய். பீஸ்ட் பாய். அவன் கேரக்டர் பிடிக்காது. அவன் ஒரு அன்வான்டட் கேரக்டர் மாதிரியே இருக்கும் அவனை பார்த்தா. சம்பந்தமே இல்லாம சும்மா நம்ம ஊர் படத்துல யோகி பாபு எப்படியா அந்த மாதிரி அவரு அங்க. அதுதான் அது காமிக் அக்யூரேட்டாவும் இருக்காது அந்த கேரக்டரு. பீஸ்ட் பாய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீன் கலர்ல இருப்பான். இவனுக்கு வெறும் கிரீன் கலர் முடி மட்டும் தான் இருக்கும். நீ டைட்டன்ஸ் பார்த்துட்டு பேசுற. ஆமா, எனக்கு எனக்கு இதுலயும் சரி, சீரீஸ்லயும் சரி, படத்துலயும் சரி, காமிக்லயும் சரி, எனக்கு பிடிக்காத கேரக்டர்னா வாலி வெஸ்ட் தான். வாலி வெஸ்டா? எனக்கு அவனுக்கு ஏன் இப்ப அவனுக்கு ஊறப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா வாலி வெஸ்ட்டுக்கு. எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. கிடையாது, ஆனா எனக்கு அவனை பிடிக்கும். எனக்கு அவனுக்கு ஏன்டா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா இப்ப என்ன சொல்றது, இப்ப காமிக்ல பாத்தீங்கன்னா கிளாசிக் ஏரா முடிஞ்சிட்டு, கிரைசிஸ் நடந்துட்டு, நியூ 52 முடிஞ்சிட்டு, ரீபர்த் போச்சு. ரீபர்த்ல காமிக்ல இதுல மெட்டல், டெத் மெட்டல் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. மெட்டல் நல்லா இருந்துச்சு, டெத் மெட்டல் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலதான் இப்ப டார்க் மல்டிவர்ஸ் கொண்டு வந்துட்டு இப்ப மல்டிவர்ஸ் வந்து ஆம்னிவர்ஸ்க்குன்னு போயிட்டாங்க. இப்ப ஒரு ஆமா, இப்ப ஒரு யூனிவர்ஸ் அது ஆம்னிவர்ஸ் எப்படி பண்ணுவானுங்க, நீ எப்படி பண்ணானுங்க நீ சொல்லு, நான் சொல்றேன். அதாவது இப்ப யூனிவர்ஸ் இருக்குன்னா அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா கெட்ட விஷயமும் கலந்த மாதிரி இருக்கிறதா டார்க் மல்டிவர்ஸ். நீ ஒரு தாட் நினைச்சாலும், ஒரு பேடான தாட் நினைச்சாலும் அதுக்கான ஒரு கவுண்டர் இங்க டார்க் மல்டிவர்ஸ்ல உருவாயிருக்கும். இதுல அது டார்க் மெட்டல்ல ஒழுங்கா காமிச்சிருப்பாங்க. இப்ப பேட்மேன் நினைப்பார்ல சூப்பர்மேன் கெட்டவனா போயிட்டானா அப்படின்னு. இங்க கெட்டவனா போயிருப்பான். பேட்மேன் இது டூம்ஸ்டேவா மாறி இருப்பாரு, டெஸ்ட்ராயர் அப்படின்ற மாதிரி. அது டார்க் மெட்டல் முடிஞ்சா அந்த காமிக் படி, மெட்டல் படி ஃபர்ஸ்ட் டார்க் நைட் மெட்டல் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு காமிக் வரும். அது செம காமிக். அந்த ரன் முடிச்சிட்ட பிறகு டார்க் நைட் மெட்டல்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துச்சு. டார்க் மெட்டல், டெத் மெட்டல்னு சொல்லிட்டு. டார்க் நைட் மெட்டல், டார்க் நைட் மெட்டல் ஒண்ணு, டார்க் நைட் டெத் மெட்டல் ஒண்ணு. மெட்டல் நல்லா இருக்கும். டெத் மெட்டல் என்ன சொல்றது, ரீல்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே மாஸ்கின்ஸா வச்சு ஓட்டியிருப்பாங்க, கதைன்னு பெருசா இருக்காது. அதுலதான் அது கொஞ்சம் கதை நல்லா இருக்கும். அதுல எண்டிங்ல என்ன இந்த ஆம்னிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆகும் இந்த காமிக் பொறுத்த வரையும், அதை நீ சொல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்ப இது டார்க் சைடு என்ன பண்ணுவாருன்னா, கடைசியா சண்டை முடியும் போது இவர ஸ்பெக்டர் இருக்கார்ல, காட் ஆஃப் ரத், அவர் உள்ள ஏத்திட்டு போய் வெடிச்சு அவரே ஒரு யூனிவர்ஸ் மாதிரி மாறிடுவாரு. இப்ப இந்த மல்டிவர்ஸ், இந்த டார்க் மல்டிவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆம்னிவர்ஸா மாறிடும். அதுல ஒரு யூனிவர்ஸ் கதை தான் அப்சல்யூட் டிசி யூனிவர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஒரே யூனிவர்ஸ் தான், மல்டிபிள் வர்ஸ் கிடையாது. கரெக்டா? இல்ல மல்டிபிள் யூனிவர்ஸ் இருக்கும். ஓகே, இதுல ஃபிளாஷ்ல எப்படி காமிச்சிருப்பானுங்கன்னா, எல்லா யூனிவர்ஸும் ஃபிளாஷ் இல்ல, எட்ஜ் ஆஃப் டுமாரோன்னு நினைக்கிறேன். எட்ஜ் ஆஃப் டுமாரோங்கறேன், எட்ஜ் ஆஃப் டுமாரோ இல்ல, லெஜெண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ, எட்ஜ் ஆஃப் டுமாரோ டாம் க்ரூஸ். இது லெஜெண்ட்ஸ் ஆஃப் டுமாரோல என்ன பண்ணுவானுங்கன்னா, யூனிவர்ஸ் இருக்குல்ல, அந்த மல்டிவர்ஸ் இருக்குல்ல, எல்லாமே அழிஞ்சிரும் ஒட்டுக்கா அழியறத. அதுதான் மல்டிவர்ஸ் உருவாக்குறது. நியூ 52 52 புது யூனிவர்ஸ் வந்திருக்கும். அது கழிச்சு ரீபர்த் போயிட்ட பிறகு ரீபர்த்ல தான் டார்க் மல்டிவர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ரீபர்த் முடியும் போது இங்க இப்ப ஆரம்பிச்சது தான். இப்ப இதுல அப்சல்யூட் யூனிவர்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்கடா காமிக். அது நல்லா இருக்கு. இல்ல சூப்பர்மேனுக்கு சூப்பர்மேனை விட அப்சல்யூட் பேட்மேன் படி, அப்சல்யூட் பேட்மேன்ல பேட்மேன் இதுல அம்மா அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இல்ல, பணக்கார இல்ல, ஏழை. இதுல ஜஸ்டிஸ் லீக்ல மெம்பர்ஸ் யார் யார் தெரியுமா? ஜோக்கரு, இது தானோட இது கிராண்ட் மதரு, இது அவ பேரு. அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல என்னென்ன கதைனா, டார்க் சைடு செத்துட்டு இப்ப எல்லா ஹீரோஸுமே நல்ல ஹீரோஸா தானே இருப்பாங்க, ஈஸியா வளர்ந்துருப்பாங்கல்ல. இவர் அந்த மாதிரி இல்லாம வெறும் அந்த டிஸ்பேர்ல வளர்ந்துருக்கணும் எல்லா ஹீரோஸும், அந்த மாதிரி இருப்பாரு. இதுல வர ப்ரூஸ் வெயினுக்கு ஆல்ஃபிரட் பட்லர் கிடையாது, இவர் ஆல்ஃபிரட் சைட் கிக் மாதிரி. ஆல்ஃபிரட் தான் அதுல மெயின் கேரக்டர். ஆல்ஃபிரட் தனியா சோல்ஜர் மாதிரி இருப்பாரு. இவர் தாமஸ் வெயின் இறந்து போயிருப்பாரு. பணக்காரர் கிடையாது, பில்லியனர் கிடையாது, அனாதாசிரமத்துல வளர்ந்துருப்பாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்வால்ட் யாரு? ஆஸ்வால்ட் தெரியலையே. ஆஸ்வால்ட் இவன்டா, பென்குயின்டா, ஆர்விடென்ட். பென்குயின் கேரக்டர் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாதுடா. ஓகே, இது ஆர்விடென்ட், இதெல்லாம் இவங்க அனாதாசிரமத்துல ஒண்ணா வளர்ந்த பசங்க. இதெல்லாம் அவனோட ரோக் கேலரி மொத்த பேருமே அவங்க வில்லன்ஸ்.
அவன் கூட தான் இவன் வளர்ந்துருப்பான். இவன் வந்து என்ன சொல்றது, இதுல வந்து இவன் ஜோக்கருக்கு காட்டுவாங்க. ஜோக்கர் பிளாஷ்பேக் இப்பதான் முடிஞ்சுச்சு இஷ்யூல. அவர் வந்து ஜோக்கர் வந்து இது ப்ரூஸ் வெயின் ஆரிஜின் பரம்பரை பணக்காரர் அவரு. இந்த ஜோக்கர். ஆமா, அவன் வந்து கிட்டத்தட்ட மான்ஸ்டர் மாதிரி மாறான்டா. இம்மோர்டல் வேற. என்னங்க சொல்றீங்க, இவ்வளவா அப்படின்ற மாதிரி இது ஆயிடுச்சு. ஏதாவது இந்த அளவுக்கு இருக்கும்போது அதே மாதிரி சூப்பர் மேனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி உலகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இவன் வந்து யாரும் அடாப்டும் பண்ணிக்க மாட்டாங்க இந்த ஊர்ல வந்து விழுந்து. இதுல வந்து பீஸ் மேக்கர்ல இருப்பாங்கடா இந்த காமிக்ல. இது இப்போ வந்து காமிக்ல. ஆமா, பீஸ் மேக்கர் காப்ஸ்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊர் ஜஸ்டிஸ் லீக்ல யார் யார் மெம்பர்ஸ்னா, ராஷால் குல்லு, ஜோக்கரு, இது எலனோரா தானு, இது ஹெக்டர் ஹேமண்ட் வந்து நீ பாத்துருக்க மாட்டேன். இது வந்து அவர் வந்து கிரீன் லேட்டர்னோட இது வில்லன் வருவார். அந்த மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம் வில்லன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜஸ்டிஸ் லீக் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பானுங்க, கெட்டவங்களா சேர்ந்து. இது கூட பரவாயில்ல. நான் வந்து அப்சல்யூட் ஃபிளாஷ் வரும்போது நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களுக்கே இவ்வளவு கஷ்டம்னா பேரி ஆலன்லாம் ஆல்ரெடி செத்து நடப்போனாங்க. அவனுக்கு என்ன மாதிரிங்க ஸ்டோரி தருவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா பேரி ஆலன்கா. ஆமா, அப்சல்யூட் ஃபிளாஷ் காமிக் வரும்போது நான் பேரி ஆலனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சம்பந்தமே இல்லாம வாலி வெஸ்ட தூக்கிட்டு வந்து இவர் தான் அப்சல்யூட் ஃபிளாஷ் அப்படின்ட்டானுங்க. ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் காண்டாகும். அதாவது இஷ்யூலயே வாலி வெஸ்ட் வந்து பேரி ஆலன் கொண்டுடுவான். தவறுதெல்லாம் நடந்துருச்சுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்றான். எனக்கு லிட்டரலா வெறியா, எனக்கு என்னென்னவோ நடிச்சு வந்தேன் ப்ரோ, வெறியாவது ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். அது அதோட காமிக்லயே ஃபர்ஸ்ட் இஷ்யூவே பேரி ஆலன் சாவறதுதான். இதுதான் என்ன எரிச்சலா இருக்கும். அதுவும் அடுத்த இதுவே என்ன சொல்றது, கொரில்லா கிராட் வந்து கொரில்லா இல்ல, சிம்பன்சி கிராட். கொரில்லா கிராட் இல்லையா? இது வந்து ஃப்ரெண்ட், ஃபிளாஷ்க்கு ஃப்ரெண்ட். ஓகே. இல்ல, கொரில்லா கிராடே வந்து ஃபிளாஷ்க்கு ஃப்ரெண்ட் ஆவற மாதிரி காமிச்சிருவானுங்க ஒரு இடத்துல. சீரிஸ்லயே. இது வந்து சிம்பன்சியா இல்ல நிஜமாலுமே சிம்பன்சி தானா இல்ல கொரில்லாவா? இல்ல சிம்பன்சி மாதிரி குட்டியா தான் இருக்கு. குட்டியா இருக்கா? எனக்கு அதனாலே அப்பத்துல இருந்தே எனக்கு என்ன சொல்றது, வாலி வெஸ்ட் மேல ஒரு காண்டு தான். நான் பேரி ஆலன் ஃபேன். இதுல இருந்து எனக்கு நானும் பேரி ஆலன் ஃபேன் தான். ஐரிஸ் ஃபர்ஸ்டே வந்தாலும் சரி, அவ பொண்ணு ஒருத்தி வருவாள்ல, எல்லாம் வந்தாலும் பேரி ஆலன் தான். முக்கியமா 2 கேரக்டர் பிடிக்கும். ஒண்ணு வந்து பேட்மேன். பேட்மேன் ஏன் பிடிக்கும்னா பேட்மேனோட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும். பேட்மேன் தான். பட் நம்ம டிக்ரேஷன் போகும்போது அவன் ஸ்ட்ராட்டஜி வந்து பேட்மேன் அளவுக்கு வராது. ஆனா இதே டேமியன் வெயின் சைடு போனீங்கன்னா பேட்மேனுக்கே ஸ்கெட்ச் போடுவான் டேமியன் வெயின். அவன் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். ஆனா பேட்மேன் தான் வந்து எப்பயுமே டாப். அது என்ன சொல்ற, எல்லாரும் பிரிச்சு எடுத்துப்பாங்க. ராபின்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை பிரிச்சு எடுத்துப்பாங்க. டேமியன் வெயின் அவனுக்கு வந்து அவன் சொந்த பையங்கிறதுனாலயே இது இருக்கும். ஆனா அவனோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த அசாசின்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும், ப்ரூஸ் கிட்ட இருந்து வந்திருக்காது. அவன் ஃபுல்லா ட்ரெயின் ஆனதே அசாசின்ஸ் கிட்ட இருந்தங்காட்டி ரொம்ப ப்ரூட்டலா இருப்பான். ஜேசன் டாட் ரெட் ஹூடே ஒரு இடத்துல அடிப்பான்னு நினைக்கிறேன். ரெட் ஹூடே வந்து அடிப்பான், பொழந்துருவான். வரைக்கும் ஜூனியர் ராபினா இருக்கிறப்பயே பொழப்பான். பெரிய கேரக்டர்லாம் கூட இல்ல. இன்னும் 18 வயசுக்குள்ளேயே வந்து ரெட் ஹூட போட்டு பொழப்பான். நைட்விங்க கொண்டுருவான்னு நினைக்கிறேன் டேமிங். இதெல்லாம் நடக்கும் டேமிங். ஆனா அவனால ப்ரூஸ் வெயினை வந்து 2-3 அட்டம் பண்ணி தான் அவன் போடுவான் ப்ரூஸ் வெயினை. அதுவும் இருக்கும். ஆனா ப்ரூஸ் வெயின் தான் போடு. அதுக்கப்புறம் பிளாஷ் நினைச்சா ஒரு ஜாக்ல டைம் லைனை மாத்திடுவான். அதனால எனக்கு அவ்வளவு பிடிச்ச கேரக்டரை ஒரே இஷ்யூல கொண்டுட்டு நீ இவனை தான் கொண்டு வந்து நீ அடுத்த ஆளுன்னு நான் சொல்லுவேன், நான் அக்செப்ட் பண்ணுமா? நான் வாலி வெஸ்டும் படிச்சது இல்ல, ஒரு மாதிரி பிளைண்ட் ஹேட் தான் வச்சுக்கோ. ஏன் ஆனா எனக்கு பிடிக்கல. இது பாத்திருக்கீல ஃபிளாஷ் சீரிஸ்ல வேலை செய்வான்ல, எனக்கு அதுலயும் பிடிக்கல அவனை. எனக்கு அதுல பிடிக்காத. அவன் கொஞ்ச நேரம் வரங்காட்டி அவனை விட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொண்டுட்டானா அவனை நானே பொழப்பேன். எனக்கு அதுதான் என்னன்னா, நீ வந்து உன் மேல கோவம் இல்ல, எனக்கு அவன் மேல விசுவாசம், அவ்வளவுதான். அதுவும் உண்மைதான். ஃபிளாஷ் வந்து அருமையான கேரக்டர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எனக்கு ஃபிளாஷ் டிசி மூவிஸை விட டிசி சீரீஸ்ல எனக்கு நாலேஜ் அதிகம். இது நான் அதான் அடுத்து அனிமேட்டட் பார்க்கலான்னு ஆரம்பிச்சேன். பியாண்ட் பார்க்க சொன்னாங்க நிறைய பேரு. பியாண்ட் பார்க்கணும்னா அது பெரிய யூனிவர்ஸ் மாதிரி வருது. ஸோ அதுக்கு தனியா டைம் ஒதுக்கி ஃபர்ஸ்ட் பேட்மேன் அனிமேட்டட் சீரிஸ் ஆரம்பிச்சு ஜஸ்டிஸ் லீக் அன்லிமிட்டட் நீ பார்க்க அனுப்பிச்சிடு, நான் அப்படியே பாத்துக்கிறேன். நான் இது பேட்மேன் பழச ஆரம்பிச்சிருக்கேன். அது இப்ப வந்து டுமாரோவர்ஸ் முடிஞ்சுல அனிமேட்டட் மூவி சீரிஸ். ஆமா, அதுல வந்து கடைசி படம் 3 படம் விட்டானுங்க. 3 பார்ட்டா பிரிச்சு விடுறாங்கன்னு சொல்லி பெருசா பேசினானுங்க. 3மே மயிர் மாதிரி தான் இருந்துச்சு.
அதுல கடைசியா வந்து கெவின் கான்ட்ராக்ட் சொல்லிட்டு தான் அவர் தான் ரொம்ப வருஷமா பேட்மேன் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே. அவர் ஒரு சீன் கேமியோ வருவாரா பேட்மேன் கூட ஜோக்கர் கூட சண்டை போட்டுட்டு, ம். நான் இப்போ சாவறனாலும் பிரச்சனை இல்ல, ஆனா நான் சாவறேன்னா உன்னை இங்கேயே நான் முடிச்சுட்டு போவேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாரு. அப்படி அவரோட கடைசி லைன் வந்து அந்த லெகசி கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அவரு பிறந்துட்டாரு. ஆமா, உலகமே அழிஞ்சிட்டு இருக்கோம். காத்தம்ல வந்து ஜோக்கர் கூட சண்டை போட்டுருப்பாரு உலகமே அழிஞ்சிட்டு இருக்கிற டைம்லயும். அப்பயே வந்து நான் ஜோக்கரை வந்து தடுப்பேன். அதான் அந்த லெகசி அவரு கடைசியா சாகறதுக்கு முன்னாடி பேசினது அது மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு எனக்கு. இன்னும் இந்த படத்தை போய் வேஸ்ட் பண்ணீங்க. நிஜமா இருந்துட்டாரு. இந்த இதுல நீ கிரைசிஸ் பார்த்தல, கிரைசிஸ்ல ஒருத்தர் பேட்மேன் வருவார்ல, வயசான பேட்மேன், சூட் எல்லாம் போட்டு சாவாரு, அவருதான். அவரு ரொம்ப வருஷமா சின்ன என்ன கார்ட்டூன் நெட்வொர்க்ல போடுவான்ல, அப்பத்துல இருந்தே பண்றாரு அவரு. பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி. பரவாயில்ல. சரி, அப்ப நீ இப்ப ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கிறீல, பேட்மேன் ஆரம்பிக்கிறீல, அது நீ எப்படி ஆரம்பிக்கிறியோ அப்படியே எனக்கு ஆரம்பிச்சுடு. நீ பாக்குறதா எனக்கு அனுப்பிடு, நானும் பாத்துக்கிறேன். சரி, இது உனக்கு பிடிச்சது ஃபேவரட் பிடிக்காது டிசி கேரக்டர்? பார்த்ததே கொஞ்சம் 2-3 படம் தான். சரி சொல்லு. இப்ப வரைக்கும் வந்து ஃபேவரட் கேரக்டர் எனக்கு மார்கட் ராபி பிடிக்கும். அதனால அந்த கேரக்டர். ஹார்லி குயினா பிடிக்காது? பிடிக்காத கேரக்டர் வந்து அந்த டாட்மேன் வருவான்ல, எனக்கு அது ஒட்டல. புல்கா டாட்மேனா? புல்கா டாட்மேன், ஆமா. எனக்கு அது ஒட்டல. அது என்ன வரான் செத்து போறான். ஒருவேளை அவனுக்கு ஸ்டோரி இருக்கா? இதோட அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. அவன் வந்து டிசி ஃபேனுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். இது என்ன சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப வியர்டான ஆளுங்களா இருப்பாங்கடா பேட்மேன் வில்லனா. கைட்மேன் சொல்லிட்டு ஒருத்த வில்ல இருப்பான் பேட்மேனுக்கு. அவன் பவர் என்ன தெரியுமா? பட்டத்துல பறக்கிறதா பவரே. பட்டத்தை போட்டு பறப்பான். லிட்டரலாவா? லிட்டரலா பட்டத்தை போட்டு பறப்பான். அவனுக்கு ஒரு ஷோவே கொடுத்துருக்காங்க கைட்மேன் சொல்லிட்டு. டிவி சீரிஸ் இருக்கு HBO Maxல. இன்னொருத்த இருக்கான், அவன் பேர் எனக்கு ஞாபகம் வரல. மஸ்டர்டா காண்டிமெண்ட் கிங்னு சொல்லிட்டு ஒருத்தன். அவன் பவர் என்ன தெரியுமா? இந்த பக்கம் வந்து மஸ்டர்ட் சாஸ் வச்சிருப்பான், இந்த பக்கம் தக்காளி சாஸ் வச்சிருப்பான் கண்ணுல. எடுத்து புசு புசுக்கு போடும். அவ்வளவுதான். ஏன் இந்த மாதிரி வியர்டா இருக்கு? இந்த மாதிரி இருக்கானுங்க, ஒவ்வொரு ஆளுங்க இருக்கானுங்க. ஆமா, 2 வாட்டர் கன் மாதிரி எடுத்துட்டு வந்து சுட்டுட்டு விளையாட்டு போவான். இதுலயே ஒருத்தர் இருப்பானே, டிட்டாச்சபிள் மேன் சொல்லிட்டு, அவர்தான் இவரு காய் கார்டனர் நடிச்சிருப்பாரு. இது லெகோ பேட்மேன்ல பாத்தீங்கன்னா வருவான் நடுவுல. இந்த மாதிரி ரொம்ப வியர்டான ஆளுங்களா இருப்பாங்க. எப்படி ஒரே கேரக்டர் ஒரே யூனிவர்ஸ்ல 2 கேரக்டரா வருது? ஏன்டா சீன்கன் இல்லையாடா, தம்பி வச்சிருக்காரு. அது ஓகே, இது 2 கேரக்டர்ல காய் கார்டனர் இந்த ஆனா டிட்டாச்சபிள் பாய் வந்து அவ்வளவு நாள் அவ்வளவு தூரம் வரல, அதனால தைரியமா வச்சிருக்கானுங்க. ஆமா, இல்லைன்னா கொண்டு வந்திருக்க மாட்டானுங்க. இங்க இது சாட் பாருங்களேன். அனிமேல பாத்தீங்கன்னா காய்கர்னரோட கேரக்டர் நல்லா இருக்கும்டா, ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமா இருப்பான்டா அவன். இல்லடா, அனிமேலியும் அந்த மாதிரி தான்டா இருப்பான். அவனை பிடிச்சி காய்க்கிறது தான்டா வேலையே. அது நல்லா இருந்தான்டா அந்த ஊரெல்லாம். இருக்க மாட்டான்டா. இது நிஜமாவே ஒரு கேரக்டரா? இது நிஜமா ஒருத்தர் இருக்கான், ஹாட் சாஸ் வச்சுட்டு ஒரு கேரக்டர் இருக்கான், காண்டிமெண்ட் கிங்னு. வேட்ல இந்த மாதிரி வைக்கிறாங்க. ஆமா, ரொம்ப ஃபன் பண்றது ரொம்ப ரேண்டமா இருப்பானுங்க. நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் கைட் மேன் ஒருத்தர் இருக்கானு. நானே நினைச்சு கூட பார்க்கல கைட் மேன்லாம் ஒருத்த கொண்டு வரீங்களாடான்னு. புது டிசியும் அதான் புது டிசியும் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு.
அப்புறம் இது இப்போதைக்கு எந்த டிசி கேம்ஸும் வர போறது இல்ல. நல்ல வேலை மாம்பு இல்ல. மாம்பு இருந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு நல்லா இல்ல, அதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்ட்டு இருப்பான். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் ப்ரோ அவனையே இழுத்து இழுத்து அடிக்கிறோம். ரெக்கார்டிங் கேட்டு நம்மள ஃபோன் பண்ணி திட்டுவான் அப்புறம். இருங்க நான் உடனே அவனை கேட்டுக்கிறேன். அப்புறம் தான் இப்போதைக்கு நீங்க இது சீரியஸா பாக்குறதுன்னா நான் வந்து பேட்மேன் பியாண்ட் பார்க்கணும்னு வச்சிருக்கேன். அது எனக்கு நல்லா இருக்கும்னாங்க. அதுக்கு வந்து பாருங்க. அது இப்போதைக்கு நான் வந்து கேட்ச் அப் பண்றது காமிக் வந்து அப்சல்யூட் யூனிவர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர்மேன் நல்லா இருக்கு, பேட்மேன் நல்லா இருக்கு. வண்டர் உமன் வந்து வர மாதிரி. சரி நீ முதல்ல இந்த அனுப்பிச்சுடைய காமிக் நான் அப்புறமேட்டு வாங்கிக்கிறேன். இது வண்டர் உமன் எனக்கு சரிப்பட்டு வரல, அப்சல்யூட் வண்டர் உமன். அதனால நான் படிக்கிறது இல்ல. உங்களுக்கு எப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்ப எல்லா ஹீரோக்கும் அப்சல்யூட் வண்டர் உமன், அப்சல்யூட் ஃபிளாஷ், அப்சல்யூட் பேட்மேன் கொண்டு வரானுங்களா? ஆமா, அப்சல்யூட். நம்ம முக்கியமான ஒரு கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். சைபார்க்குன்னு ஒரு கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு யோசிக்க வேண்டியது பாத்தீங்களா? அதான் பத்தி அது ரொம்ப சைக்கிக்கான கேரக்டர் சைபார்க்கு. காட்டும் சைக்கிக்காக வச்சிருப்பாளுங்க. எனக்கு அவன் கூட பிரச்சனை இல்லடா. எனக்கு இந்த யூனிவர்ஸ்ல அக்வாமேனே பத்தி பேசாம இருக்கானுங்க. அமைதியா மௌனம் காத்துட்டு போறானுங்க. ஜேசன் மோமாலாம் கிடையாது. ஜேசன் மோமா வந்து லோபோ யூனிவர்ஸ்ல பழக்கிறேன் அந்த மாதிரிதான் வராரு ஜேசன் மோமா. அவர் அப்படியே மறந்துட்டாங்க எல்லாரும். எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கேட்பானுங்க, இதுவா ஜேசன் ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சிட்டானுங்க. சொல்றேன், வந்ததுக்கு அப்புறம் ஜேசன் மோமோ மாதிரியே தெரியலங்க அப்படிம்பானுங்க. இருந்தாலும் நல்லா தானே இருந்தான். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லயுமே வந்து ஒரு மாதிரியான கேரக்டர். சூப்பர் கேர்ள் ட்ரைலர் பாருங்க. சூப்பர் கேர்ளா? ஆமா, நான் வந்து நீங்க என்ன வேணா கொடுங்க, எனக்கு டிசில இருந்து கண்டென்ட் வந்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான் என் இதுலாம். நிறைய கேரக்டர் இருக்குடா. சட்டானா இருக்கு, டெட்மேன் இருக்கான், இவன் கான்ஸ்டன்டைன் இருக்கான், ஊறப்பட்ட பேர் இருக்காங்க. யார் மெயின் இதுல அத்தனை பேர் இருக்கும்போது அதான் ஐம் எக்ஸைட்டட் ஃபார் எவ்ரிதிங். உங்களுக்கு? அவன் எக்ஸைட்டட் தான். ஆனா சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கு, நிறைய எடுங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. அந்த மாதிரிதான் எடுக்கதான் மாட்டேன்றான். திரும்ப திரும்ப பேட்மேன் சூப்பர்மேனே வச்சு ஓட்டுறானுங்க. யூனிவர்ஸை ரீபூட் பண்றதுனால இங்க வந்துடுறானுங்க. பேட்மேனுக்கும் சூப்பர்மேனுக்கும் வந்துடுறானுங்க. பிளாஷ்க்கு போ, அந்த பக்கம் போ. அவனை நீ இன்னும் தொடரவே இல்லை. அந்த பக்கம் பிளாஷ் இருக்கான், இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்களை எடுத்து பிரிச்சு போற, அவனுங்களை வச்சு நீ ரீபூட் பண்ணலாம். அத்தனை அவ்வளவு கேரக்டர் இருக்கு. அதான் இப்ப புதுசா வின்சென்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. நாங்க அவரை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி மாத்திடுவோம். மூளை செலவு ஏதாச்சும். ஆமா, ஒண்ணுன்னா அமிச்சு மூளை செலவு பண்ணிட்டு இருக்கிறான். டிசிக்கு ஃபால் செத்துட்டு இருக்கோம். டிசி ஃபேன்ஸ் இல்ல, பேட்மேன் ஃபேன் இல்ல, நான் சூப்பர் ஹீரோ ஃபேன். ஆமா, இது மாதிரி நாங்க அடுத்த இதுல அப்பனாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு நல்ல யூனிவர்ஸ் கொண்டு வந்து பிரிச்சா மார்வல்ல போட்டு பழக்கிறோம். ஆமா, அடுத்து எப்ப டூம்ஸ்டே தான் வரும். பக்கத்து கடைக்காரங்க போலான்னு பொழக்க போறோம். அந்த மாதிரி நீங்க பொழங்க, நான் எப்பவும் போல வேடிக்கை பாக்குறேன். மார்வல் பார்த்தது தெரியாது. மார்வல் பாத்திருக்கேன். அப்புறம் என்ன, வாங்க மார்வல்ல பழப்போம். அவர் நேக்கா தப்பிச்சிட்டாரு. மார்வல்ல எல்லாம் அவரு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. இல்ல, நான் பார்த்தது எல்லாமே ஒரு ஓரளவுக்கு நல்ல படம் தான் பார்த்தேன். எனக்கு மார்வல்னாலே அயன்மேன் தான் கண்ணுக்கு வரான். அந்த ஒரு பழைய படத்துல பிரபு வந்து ரஜினி அடிக்க போவான்ல, அப்புறம் அண்ணன் மாதிரியே இருக்கிறான்னு அப்படியே அந்த மாதிரி எனக்கு ராபர்ட் ஜூனியர் வந்து வராரு. ஆர்டிஜே வராரு. நான்லாம் அப்படி இல்லை, நான்லாம் பழப்பேன். அதாவது சரி, வின்சென்ட் ரெக்கார்டிங் முடிச்சிரு முடி, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம். எல்லாம் வந்து கேக்குறீங்க, யாரும் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. நண்பர்களே நிறைய பேர் கேட்கறாங்க, கேட்டுட்டு ரிப்ளை கூட போட மாட்டேன்றாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க யாரும் வெளியில சொல்லாம இந்த 4 பேருக்கு அனுப்பிச்சு கேட்க வச்சீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இந்த கேட்கிற நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் ஃபீட்பேக் நல்லா இருக்கும். அவருக்கு ஃபீட்பேக்கே போட மாட்டேன். கீழே கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கோம், என்ன ஃபீட்பேக்னாலும் சொல்லுங்க. உங்களுக்கும் மாபு மாதிரி
8 மணி நேரம் எங்ககிட்ட மல்லு கட்டணும்னா நீங்க ரெஸ்பான்ஸ் போடுங்க, கண்டிப்பா உங்க கமெண்ட் ஃபீச்சர் ஆகும். இன்னும் கூடி சீக்கிரம் கொஸ்டின் கேட்கறதெல்லாம் கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்றோம். கொஸ்டினாச்சும் கேளுங்க, அதுக்காச்சும் ஆன்சர் பண்றோம். Q&Aல வந்து கொஞ்சம் லூசிஃபர் இன்டராக்டிவா போலாம். வேற என்ன? அப்புறம் அந்த ட்ரேக்கு ரொம்ப நன்றி. நீங்க தான் ஒவ்வொரு யாருன்னு வீடியோக்கும் தெரியல, கொடுக்குறீங்க. யாரை வெத்த புள்ளன்னு தெரியல. அது நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்லாம் ஓகே ட்ரேக்கு. பட் நாங்க பண்ற ஏதோ பாசிட்டிவ் சொல்றீங்க, நெகட்டிவ் சொன்னா நாங்க சேஞ்ச் பண்ணிப்போம். நெகட்டிவ் சொல்றோம்னு நீங்க நினைக்காதீங்க, சொல்லுங்க, அப்பதான் நாங்க இம்ப்ரூவ் பண்ணிப்போம். சொல்லுங்க. என்ன இப்படி இறங்கிட்டாருங்க. அவ்வளவுதான். 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும், போட்டுருங்க. பை. ரோஸ்கி, ஹலோ. முட்டை பரோட்டாடா எங்க வீட்டுல. முட்டை போடுறாங்களா? முட்டை பரோட்டா கால்தான். ஒக்கால ஓடி வாங்கலாம் நேர்ல வந்தா கொண்டுருக்கோம்டா. நேத்து சப்பாத்தி வச்சு பரோட்டா மாதிரி செஞ்சேன், சூப்பரா இருந்தது. முட்டை ஊத்தி நான் ரூம் எடுத்துறேன். நான் தினமும் செஞ்சு சாப்பிடுறேன். வீடியோ எடுத்து அனுப்புறேன். ப்ரோ நீ சம ப்ரோ. உன்னோட தக்காளி சட்னிக்கு எங்க நாக்கு அடிமை. அதுல வந்து ஸ்பெஷல் இன்கிரியன்ட் கலக்குறேன், அதனாலதான் நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க. என்ன ப்ரோ செடிக்கு இது வளர்க்குறியா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல. முந்தா நேத்து நியூஸ் பாத்தீங்களா? வடக்கன்ஸ் இங்க நம்ம ஊர்ல வீட்டுக்குள்ளேயே வந்து கஞ்சா செடி வளர்த்தி பொட்டலம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கானுங்க. திருச்செங்கோட்டுல வீட்டுக்குள்ளேயே 6 அடி வீட்டுக்குள்ளேயே அது 12 அடி மரம் சீலிங் வரைக்கும் அப்படியே வேரோட பிடிங்கிட்டு எல்லாம் வந்திருக்கானுங்க. கிறிஸ்துமஸ் ட்ரீ வீட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி வச்சிருக்கானுங்க. அதான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணாதான் வச்சிருக்கானுங்க. அதுக்குள்ள போலீஸ் பிடிச்சிருச்சு. போலீஸ் பிடிச்சிட்டானுங்க. பேசுங்க, சீக்கிரம் டாபிக் குள்ள போங்க.